Hi guys, welcome you all to the 4th episode of WTL. So in the episode it's going to be much more interesting because நாங்கள் ஒரு புது பர்சன் கூப்பிட்டு வர போகிறோம் அண்ட் ஆப்வியஸாக புது பர்சன் தான். பட் அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ சிங்கர் அண்ட் இஸ் ஆல்சோ லிரிசிஸ்ட். ஸோ அப்போ அவர் பாடின பாடல்கள்லாம் சரி ஓகே ஏதோ ஒரு நார்மல் சாங் தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த சாங்ஸ் எல்லாமே இட் இஸ் ஹேவிங் அ வியூஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் 3.5 crore. ஸோ எந்த ஒரு பாட்டு ஒரு கோடிக்கு மேலே பார்க்குறாங்களோ டெஃபினட்டாக தட் ஷுட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பாடல் தான் இந்த பாடலும். ஸோ அது மட்டும் கிடையாது, இஸ் ஆல்சோ அ பர்சன் ஹூ ஹஸ் காட் லாட் ஆஃப் அவார்ட்ஸ். ஸோ அவரோட அவார்ட்ஸை நீங்கள் அடிக்கிட்டே போகலாம். ஸோ அவர் தமிழ் மனம் அவார்ட், நவரச நாயகன் அவார்ட், அதுக்கப்புறம் கொங்கு நேஷனல் அவார்ட், அப்புறம் கலை வளர் மணி அவார்ட், இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் ஹி ஹஸ் காட். அண்ட் இதுக்கும் மேலே நாட் ஜஸ்ட் அவர் ஒரு சிங்கர், அவரோட லிரிசிஸ்ட் தாண்டி இஸ் ஆல்சோ அன் யோகா டீச்சர். ஸோ யோகாவும் சொல்லி கொடுக்குறாரு. அண்ட் அது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. அதுக்கு தாண்டி இஸ் ஆல்சோ காட் சம்திங் லைக் அ சைக்காலஜி டு ஹிம். சைக்காலஜி பேக்ரவுண்டும் வச்சுருக்காரு. சைக்காலஜி பேக்ரவுண்ட் அப்படின்னா சும்மா வெறும் சரி ஓகே நான் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் சைக்காலஜி பற்றி சொல்கிறேன் அப்படி கிடையாது. இஸ் அன் எம்ஏ இன் சைக்காலஜி. ஸோ அப்போ அதையும் ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ என்னோடய ஃபீல் என்ன அப்படின்னா, எது அவர் பண்ணாலுமே ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஸ்டாண்டர்டோட இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இட் இஸ் ஸோ வெரி நைஸ் டு ஆக்சுவலி வெல்கம் ஹிம். பட் பிஃபோர் வி நோ ஹூ இட் இஸ், ஐ வுட் லைக் டு ஃபர்ஸ்ட் தேங்க் மிஸ்டர் சங்கர் குமரன். ஸோ சங்கர் குமரன் அண்ணான்னு சொல்லலாம், ஏன்னா அவர் எனக்கு ஒரு அண்ணா மாதிரி தான். ஹீ இஸ் த பர்சன் ஹூ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் மீ டு நவீன். நான் சும்மா அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நவீன் ஒருத்தர் இருக்கார், நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, இஸ் டூயிங் திஸ் கும்மி ஆட்டம் இதெல்லாம் போய் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் அவர் எனக்கு சொல்லியிருந்தார். ஸோ எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஆமாம் இந்த மாதிரி ஒரு ஆர்ட் எடுத்து பண்ணுறவங்க நம்ம கண்டிப்பாக அவங்கள நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும் அண்ட் வி வாண்டட் டு ஷோ தம் இன் திஸ் சேனல்னு தோணுச்சு. ஸோ ஜஸ்ட் அவரோட சேனல் போயிட்டு அவரை காண்டாக்ட் பண்ண அடுத்த நிமிஷம் அவர் சொன்னது சொல்லுங்கண்ணா அப்படின்னா. ஸோ அப்போ இமீடியட்டாக நம்மளோட ஊரோட அந்த பேசுகிற ஸ்டைலு எல்லாமே உடனே ஒட்டிக்கிச்சு. அப்போ எனக்கு அவரை மிஸ்டர் நவீன்னு சொல்கிறத விட நவீன் அண்ணான்னு சொன்னால் எனக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா அவர் எடுத்த அடுத்த நிமிஷம் அந்த ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணிட்டார். ஸோ நவீன் அண்ணா பார்த்தீங்கன்னா இஸ் சச் அன் ஹம்பிள் பர்சன். நீங்கள் எதுவுமே நாங்கள் கேட்கல, வி ஜஸ்ட் ஆஸ்டம் வர முடியுமாண்ணா, இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு. உடனே பண்ணலாம்ப்பா, இதுக்கு தான் நம்ம எல்லோரும் இருக்கோம், நம்ம எல்லாருமே ஒருத்தங்களை ஹெல்ப் பண்ணிக்கணும், எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஒருத்தர். ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ வெரி கனெக்டட் டு ஹிம். அண்ட் இதை விட ரொம்ப முக்கியமானது, நம்ம எப்படி WTL ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணணும், நம்ம இந்த மாதிரி லோக்கல் ஹீரோஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி நிறையா பேர்த்த இந்த மாதிரி ரெகக்னைஸ் பண்ணணும்னு சொல்கிறோமோ, இதே மாதிரி விஷயத்த he is doing it for years together. ஆயிரக்கணக்கான பேர் இவர்னால் தே ஹவ் காட் பெனிஃபிட்டட். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ கும்மி பாட்டு அப்படின்னு சொன்னோம்னா ஜஸ்ட் விமன் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஆர் மேபி கேர்ள்ஸ் தான் பார்ட்டிசிபேட், அப்படிலாம் கிடையாது. ஆல் விமன் இன்க்ளூடிங் அவங்களோட வீட்டில் இருக்கிற ஜென்ஸு, ஈவன் குட்டீஸ் எல்லாருமே தே ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ். அதை நாங்கள் உங்களுக்கு வி வில் ஷோ யூ இன் திஸ் எபிசோட். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஃபீட்பேக் தே கிவ் இஸ் ஸோ ஹோலிஸ்டிக். ஸோ எல்லாத்துக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாட் இது சும்மா நம்ம ஒரு டான்ஸ் ஆடிட்டு ஓகே டான்ஸ் ஆடுறதுனால எனக்கு வேர்க்குது, எனக்கு கேலரிஸ் குறையுதுங்கிற மாதிரி இல்லாமல் இட் கிவ்ஸ் தெம் லாட் ஆஃப் கம்யூனிட்டி பில்டிங். அதுதான் நம்ம இங்கே பேஸாக பேசுகிறோம். ஸோ தட் இஸ் ஆல்ரெடி டூயிங் இட். ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட். இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது டு நோ லாட் அபவுட் ஹிம். அவர் எப்படி இதை பண்ணுறாரு, என்ன மாதிரி இதை எடுத்துகிட்டு போகிறாரு, வாட் இஸ் இஸ் ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஐ ஹோப் யூ ஆர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட். And if you feel that this podcast and the previous podcast that you see are interesting, kindly communicate it to others, ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆல்சோ மேக் ஷுர் தட் அவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஏன்னா we have got a wonderful views, but then subscription is not getting turned into subscription. So we want you to stick with us. அப்போ தான் you will know different type of people, how they are. and இனிமேல் வரப்போகிற people எல்லாருமே are much more going to be very different. ஸோ முதல்ல வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் that is a difference. ஸோ எல்லாருமே வேறு மாதிரி இருக்க போகிறாங்க. ஸோ stay tuned, we will have lot of such contents coming in. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வணக்கம் நவக்கரை நவீன் பிரபஞ்சம் அண்ணா. அண்ணா வணக்கங்க. எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லாண்ணா. ஆனால் ஏன்னா இன்றைக்கி உங்களை எபிசோடுக்கு எங்கள் இன்வைட் பண்ணதுக்கு ப்ளஸ் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரே தடவை கால் பண்ணோன்னே கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி எங்கள் எபிசோடில் ரொம்ப நாங்கள் எக்ஸைட்டடாக இருக்கோம். உங்களோட ஜேர்னி,
உங்களோட நாள் எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்து உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வி ஆர் ஸ்டார்டிங் வித் தி ஃபஸ்ட்டு செஷன் தான். ஸோ இந்த எபிசோடில் வந்து 3 செஷன் இருக்குன்னா, முதல் செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட ஜேர்னி. ஸோ ஜேர்னிங்கிறது ஒன்றும் இல்லைனா நீங்கள் எங்கிருந்து வந்தீங்க, ஸோ நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் முக்கியமான தருணங்கள் என்னென்ன, அதில் நீங்கள் என்னென்னலாம் சொல்ல விரும்புகிறீங்களோ எல்லாமே சொல்லலாம்னா, முதல்ல நீங்கள் எங்கே பிறந்தீங்க என்னலேருந்து ஆரம்பிச்சிடலாம்னா? கண்டிப்பாங்க. உங்களுடைய சேனலுக்கு என்னை நீங்கள் கால் பண்ணீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கால்லையே பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தீங்க. உங்களோட பல இன்டர்வியூஸ் பார்த்தேன். உங்களுடைய வேல்யூஸ் கம்ப்ளீட்டாக வந்து நான் பார்த்துட்டேன். அதனால தான் வந்து அக்செப்ட் பண்ணேன். ஸோ யூ ஆர் டூயிங் அ வெரி குட் ஜாப். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய விஷயம் எங்களுக்கு வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூண்ணா. கண்டிப்பாக. அதாவது இன்று நவக்கரை நவீன் பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு பேரில் நீங்கள் பார்க்குறீங்க. என்னுடைய முழு பெயர் வந்து வெறும் நவீன் தான். நவீன் ஒரு பேசிக்கான ஒரு விவசாய குடும்பம். எங்கள் அப்பா வழியிலையும் ஒரு விவசாய குடும்பம், அம்மா வழியிலும் விவசாய குடும்பம். விவசாயத்தை தவிர வேறு எந்த ஒரு பணியும் செய்யாத ஒரு குடும்பம். ஒரு ஏக்கர்ஸ், பல ஏக்கர்ஸ் வச்சு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் நான் முழுக்க முழுக்க அம்மா வீட்டில் தான் வளர்ந்தேன். ஸோ அம்மாவோட அப்பா, அம்மா அவங்க தான் என்னை வளர்த்துனாங்க. மாமா எல்லாம் தான் என்னை வளர்த்துனாங்க. அப்படி ஒரு அழகான ஜேர்னி. வெரி நைஸ். அது வந்து எங்கே பிறந்தீங்க, எந்த ஆண்டு? அதாவது நான் பிறந்த ஆண்டு வந்து 1988. கோவை மாவட்டம் தான். கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், வீரப்பனூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். வீரப்பனூர். ஆமாம். ஓகே. நம்ம நவக்கரை கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் வீரப்பனூருங்கிற ஒரு கிராமம். அதிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள அம்மாவோட வீடும், கேரளத்தில் அந்த காலத்தில் கேரளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கேரளாவை மாறின ஏரியான்னு சொல்லலாம். ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது வேலந்தாவளம் அப்படிங்கிற பார்டர்ல இருந்து. அந்த பகுதியில் வந்து தந்தையுடைய ஊர். ஸோ ஒரு மிக்சடு கல்ச்சர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் முழுக்க முழுக்க தமிழ் பாரம்பரியம் ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பகுதியிலங்க, அதாவது ஒரு விவசாயம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விவசாயிகளாக இருந்தாலும் சரி, இந்த ரொம்ப ரொம்ப ஒரு நான் உணர்ந்த ஒரு விஷயம், நீங்கள் இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் செய்கிறோம், இந்த சோஃபா செய்கிறோம், இந்த வேஷ்டி இருக்குது, இந்த ஷர்ட் செய்கிறோம்னா இதனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியும். பார்த்துக்குங்க, மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியும். நீங்கள் இந்த விஷயத்தை உற்பத்தி பண்ணுறீங்க, இதிலிருந்து உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினில் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பீங்க, இல்லை கொடுக்கலாம். நீங்கள் நஷ்டமாகுது, உங்களுடைய கேபிட்டலில் கை பிடிக்குதுன்னா கூட உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு முதலே தெரியும். ஆனால் நான் வளர்ந்த அந்த காலகட்டம் 90s காலகட்டத்தில் வறட்சி ஒரு பெரிய ஒரு காரணமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ட்ரிப் இரிகேஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் விவசாயத்தில் இல்லாமல் இருந்துச்சு. அப்போது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த விவசாயத்திலிருந்து வரக்கூடிய பொருளுக்கான விலை மட்டும் எதுவுமே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அப்படி திறக்கிறாங்கல்ல விவசாயி, என்னன்னே தெரியாது. காட்டுக்குள்ளே இவங்க போடுற போது எத்தனை ரூபா போடணுங்கிறது தெரியும், ஆனால் திரும்பி அது வருமா வராதான்னு கூட தெரியாது. அப்போ ஒவ்வொரு விவசாயியும் ஒரு போருக்கு போகிற மாதிரி. அவன் காட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறான்னா இஸ் கோயிங் ஃபார் வார். அந்த அளவுக்கு அது வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைங்கிறீங்க. அதாவது எந்த விஷயத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுங்க. இது காத்து வந்து அழிக்குமா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். இப்போ நீங்க எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லாதது, நம்ம கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளைபொருள், இப்போ வந்து தக்காளி இங்கே வச்சிருப்பாங்க, திடீர்னு ஒசூர்காய் வரும், ஒசூர்காய் கொண்டு வந்து நம்ம ஊர் மார்க்கெட்டில் இறக்குவாங்க. அந்த மாதிரியான வியாபாரம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு போய் அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க? என்ன அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. திடீர்னு உங்களுக்கு வந்துருச்சு வரும்போது நம்ம என்ன, எதுவுமே பண்ண முடியாதுங்க. இவங்க கேபிட்டல்ல இருந்து என்ன ரேட்டுக்கு போகுதோ அதை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்போ ரேட்டு வந்து முடிவு பண்றது மட்டும் கிடையாது, எப்போ வேணா சரியும் செய்யும், என்ன வேணாலும் நடக்கும், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்குங்க. அதாவதுங்க ஒரு சில விவசாயிகளை தவிர ஒரு 10 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமா, பொருளுக்கான கரெக்டான விலை கிடைக்குமான்னு சொன்னா சொல்ல முடியாது. ஆமா, அந்த மாதிரி தான் ஒரு இருக்கக்கூடிய ஒரு குடும்ப சூழ்நிலைகள்ல நம்மளுடைய ஜேர்னி ஆரம்பிச்சுது. எங்களுடைய தாத்தா, அவங்க எங்க அம்மாவுடைய அப்பா, அப்புச்சின்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் லோக்கல் லாங்குவேஜ். அவங்க வந்து என்னையை வளர்த்தாங்க. என்னை வளர்த்துட்டே கொண்டு வர்ற போது சின்ன குழந்தையில ஏர்லி மார்னிங்
எப்பவுமே 5 o'clock அவங்க எந்திரிச்சிருவாங்க. எந்திரிக்கிற போது நானும் கூட இருப்பேன். என்னுடைய ஜேர்னியில் அட் ப்ரெசன்ட் லாஸ்ட் ஒரு 3 months 4 months அந்த ஜேர்னி, அந்த ஏர்லி மார்னிங் அந்த குழந்தைய எழுப்பி வச்ச ஜேர்னி எனக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அளவு சப்போர்ட் பண்ணுதுங்கிறது இப்போ உணர்றேன். the first thing. நீங்க இப்ப எந்திரிக்கிறதுங்கிறது இது எந்த காலகட்டத்துல சொல்றீங்க? நீங்க எந்த வயசுல இருக்கும்போது? 3 வயசுக்கு முன்னாடி இருந்தேன். 3 வயசுக்கு முன்னாடி இருந்தே நீங்க காலையில அந்த நேரத்துல எந்திரிச்சிருவீங்களா? காலையில எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு எங்க தாத்தா கூட உட்காந்துட்டு எடுத்துன்னு ஒரு பாட்டு சொல்லி தருவார். காலையில எந்திரிச்சுன்னே பெட்டில் இருக்கிற போது ஒரு பாட்டு, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3 தா. இந்த பாட்டுக்கு அர்த்தமெல்லாம் எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது, அறியாதவள். அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு, வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுணுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு. 2வது பாடல். 3வது பாடல், குள்ளனே குண்டு வயர்னே வெள்ளி கும்பனே விநாயகரை தொழாம்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பெட்டில் இருந்தே எந்திரிப்பேன். எங்கள் தாத்தா படுக்கிற பெட்டு கீழே மெத்த போட்டு படுக்கிற பழக்கம் அந்த டைமில். அப்போ ரெகுலராக நான் அவர் கூட தான் படுப்பேன். படுக்கிற போதே அப்போ எந்திரிக்கிற போதே இந்த பாடல் சொல்லி தான் எடுப்பேன். காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மலான ஒரு குழந்தை மாதிரி என்னோட ஜேர்னி இல்லை. என்னோட லைஃப்ல நடந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்க. இன்னும் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கு இல்லையா அந்த பாடல் இதெல்லாமே? ஆமா ஆமா ஆமா. இப்ப என்ன அந்த பாடல்கள் இதெல்லாம் வந்து எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆச்சு? இல்லைங்க, அது நம்ம ஒரு டீனேஜ் வர்றப்போ டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. இல்ல நான் ஏன் கேட்கறேன் அப்படின்னா, நீங்க கண்டினியூ ஆகல, இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகல. இப்போ அட் ப்ரெசென்ட்ல கண்டினியூ பண்றேன். ஆனா அப்போ டிஸ்கண்டினியூ ஆயிருச்சு. அது சொல்றேன், அது எப்படி என்னோட ஜேர்னி இருந்துச்சு. அப்போ காலையில எந்திரிச்சுன்னே எங்க அந்த வீடு பாத்தீங்கன்னா ஊரடி தோட்டம். எல்லாரும் டிராவல் பண்ணி போகக்கூடியது. ஊரோட விநாயகர் பக்கத்தாலேயே வீடு. ஸோ விநாயகர் கோயிலுக்கு வர்றவங்களும் வருவாங்க. அப்போ அவங்களுக்கான ஏதாச்சும் ஒரு காரியம் பேசணும்னா கூட இந்த வீட்டில் எங்க தாத்தா அவர்கிட்ட பேசுறாங்களே இல்லையோ, வேற ஏதாச்சும் ஒரு காரியம் பேசணும், பஞ்சாயத்து பேசணும்னா கூட இங்க உட்கார்ந்து பேசுறது வழக்கம். அங்க வந்துருப்பாங்க உட்காந்து. கோயிலுக்கு வந்துட்டேன், கும்பிட்டதுக்கு அப்புறமா சரி பக்கமா இருக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா அப்படியே பேசிட்டு போற மாதிரி? இல்லைங்க, அந்த மாதிரி இல்லை. ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு பஞ்சாயத்தா இருக்கும், காடு பிரிக்கிறதா இருப்பாங்க, அங்க உட்காந்து பேசுவாங்க. அப்ப நான் டிராவல் இங்க இருப்பேன். அப்ப ஒருத்தங்க ஒரு வியாபாரி காசு கொடுக்காம போயிருப்பாரு, அந்த வியாபாரி வர சொல்லி இருப்பாங்க. இங்க உட்காந்து அந்த பஞ்சாயத்து பேசுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் காலையில இருந்து மாலை வரைக்கும் அது மாதிரியான விஷயங்கள் போகும். அப்புறம் யாராச்சும் ஒரு விவசாயி வீட்டுல கிணறு வெட்டணும்னு பண்ணா எல்லாரும் இங்கிருந்து 4 பெரிய மனுஷங்க போய் எல்லாம் சாமி கும்பிட்டு கிணறு வெட்டுறத ஆரம்பிப்பாங்க ஒரு விவசாயிக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு போலாம் அப்ப எல்லாம் இங்க வந்துருங்க அப்படின்னு. ஒரு கோயில் கட்டலாங்கன்னா ஊரடி தோட்டமா இருக்கு. எல்லாரும் எவ்வளவு பெரிய ஊர் அது? அது எவ்வளவு பேர் இருப்பாங்க? என்ன மாதிரி ஒரு இப்போ அந்த காலத்துல ஒரு 150 குடும்பம் இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு 300-400 குடும்பங்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொன்னா இங்க உட்காந்து பேசி முடிவெடுச்சு அப்புறம் சபைக்கு போவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 1-2 இல்லை, அனுதினமும் நடந்துட்டே இருக்கக்கூடியதுல என்னுடைய டிராவல், சின்ன குழந்தையோட டிராவல், என் தாத்தா கிட்ட வளர்ந்தங்காட்டி என்னை மடியில வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய அனுபவங்களை பார்த்துட்டே இருந்தேன். அந்த காலகட்டத்துல தான் எனக்கு இந்த கும்மியோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ இந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கும் காலையிலையும் அவர் அந்த 5 to 6 அந்த டைமிங்குள்ள அவர் டெய்லி ஒவ்வொரு பாடல் பாடுவார். அவர் ஹி இஸ் நாட் எக்ஸ்பர்ட். அவர் ஒரு டீச்சர் கிட்ட கத்துட்டாங்க. ஹி இஸ் நாட் எக்ஸ்பர்ட். பட் அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு பண்ணாங்கு சொல்லி தருவார். இந்த பண்ணாங்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த கும்மியில ஆதியே அதுதான். அதாவது இப்போ நாம இருக்கக்கூடிய ஏஜ், அதுக்கு முன்னாடி சங்கம் ஏஜ்னு சொல்றோம், சங்க காலம். அதுக்கு முன்னாடி ஸ்டோன் ஏஜ்னு சொல்றோம், கற்காலம். இப்ப இந்த கற்காலத்துலங்க அதெல்லாம் இப்போ ரீசெண்ட் ரிசர்ச்ல நிறைய படிக்க நான் தெரிஞ்சிட்ட விஷயம். அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில இருந்துச்சுன்னு ஒரு பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தானே நானே நானே நன்னா நன்னா தன்னே நானே நானே நன்னா அப்படி ஒரு பண்ணாங்க பாடி அதுக்கு ஒரு பாடல் வரி இருக்கும். இது இசைத்தமிழுங்க. இசைத்தமிழ் அவங்களுக்கு தெரியாது, தமிழ் இசையா இசைத்தமிழான்னு தெரியாது. பட் இதை சொல்லி தருவாங்க. அப்போ அது வீட்டுக்கு பக்கத்துல மயில்சாமி அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தாவுடைய நண்பர். அவரு ரெகுலர்லி அவர் வந்துருவார். காலையில பேரனை உட்கார வச்சுட்டு அவங்க உட்காரும் போது அவரு தான் அதிகமா வருவார். அப்போ அவர் தன்னானேன்னு சொல்றங்காட்டி அவர் பேர் தன்னானே அப்படின்னே பேர் வச்சுட்டு அந்த ஊருக்குள்ள ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருந்துச்சுங்க.
இப்போ நான் சொல்றவர் வந்து நம்ம ஜாதியோ தாண்டின ஒரு வகுப்பு சார்ந்தவர். ஆனா அந்த ஊருக்குள்ள அவ்வளவு ஒற்றுமையா இருப்பாங்க. அதுதான் அந்த 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 யுனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படிங்கறத அங்க நான் பார்த்தேன். அந்த ஊருக்குள்ள இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருந்தாலும் மத்த பேசிக்கா ஒன்னாதான் இருப்பாங்க. அந்த காலத்துல கிட்டத்தட்ட நிறைய ஊர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அப்படி அந்த பேசிக் பிரதர்ஹுட் இருந்துச்சு. அப்போ நான் அவங்களையும் இதே முறை சொல்லி தான் கூப்பிடுவோம். அதுக்கு அடுத்த வீட்டுக்காரங்க வேற ஒரு கேஸ்டா இருந்தா கூட அவங்களையும் முறை சொல்லி தான் கூப்பிடுவோம். எங்களுக்கு தெரியவே செய்யாது குறிப்பிட்ட வளர்ற வரைக்கும். அந்த குழந்தைக்கே தெரியாத அளவுக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அது ஒரு மிகப்பெரிய பவர் நினைக்கிறேன் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு இதுங்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேஸ்ட் பேஸ்டோ இல்ல அந்த அந்த பிரிவினையே ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு இடம்னு பாத்தீங்கன்னா அது தமிழ்நாடு தான். கண்டிப்பாங்க. அது வந்து இன்னைக்கு நேத்து இருந்து வந்தது இல்லைங்க. இந்த தமிழ் வந்து குடிகளா வாழ்ந்தோம். நாம குடிகளா வாழ்ற போதே நாம ஒருத்தரும் தனியாவெல்லாம் இல்லை, எப்பொழுதுமே. அதுல வந்து உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அப்புறம் தான் அதிகமா வந்திருக்கு. பிரிட்டிஷ்காரன் வந்து பழக்கிக்கிறான் உயர்வு தாழ்வு அதிகமா. அதுக்கு முன்னாடி இல்லை. இப்ப கேரளத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி பண்ணாங்க. அந்த மாதிரியான குடிகள் நமது கோவை மாவட்டத்தில் கண்டிப்பா இல்லை. புரிஞ்சுதுங்களா? இந்த தமிழ் பேசுற கம்யூனிட்டிக்குள்ளேயோ மற்றவங்களுக்கு கூட இருந்திருக்கலாம். ஒரு 10% உலகத்துல எங்க எல்லா பக்கத்துல எல்லாமே இருக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. ஏதோ ஒண்ணு பண்ணீங்கனாலுமே 100 பேர்த்தையும் சந்தோஷப்படுத்த முடியாது. ஆமா ஆமா. 10% கண்டிப்பா உயர்வு தாழ்வு அது எல்லா பக்கத்துலயும் இருந்தது. ஆனா நான் இருந்த கிராமத்துக்குள்ள ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கூட அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனா நினைப்பாங்க. அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இருந்தால் கூட அவர் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் அவர் ஃபேமிலி. அவர் சொன்ன ஒரு காரியம் கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலை அப்படித்தான் இருந்தது கிராமங்கள் எல்லாம் கோவை மாவட்டத்தில் ஒரு காலத்துல. ஸோ நீங்க இந்த ஸ்கூலு இதெல்லாம் நீங்க அதெல்லாம் எப்படி போச்சு? இல்லைங்க, இப்படி இருந்த ஜேர்னி. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு IMS இந்தியன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னா ஒரு ஸ்கூல். அங்கதான் அதே ஊர்ல. அதுல இருந்து பக்கத்துல காக்காச்சாவடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அது ஒரு ஸ்கூல்ல இந்தியன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ங்கிற ஒரு ஸ்கூல்ல வந்து 5th வரைக்கும் போச்சு. அப்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா எங்க தாத்தாவோட அப்பா வந்து அவர் புலவர். தமிழ்ல நிறைய புலவருங்களா? ஆமா, தமிழ்ல நிறைய எழுத்துக்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. நிறைய பாடங்கள் வந்து செய்யில் இருந்து உரைநடைய கன்வெர்ட் பண்ணது மாதிரி நிறைய படிச்சவர். ஸோ உங்க பிளட்லயே இருக்கு அது. ஆனா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரல. எங்க தாத்தாவுக்கு அப்புறம் வரக்கூடிய எங்க அம்மாவோ மாமா அதுக்கு ஹையர் எஜுகேஷன் வந்து அவ்வளவு கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள் அமையல. காரணம் அந்த ஒரு குறிப்பிட்ட 70 காலகட்டம் 60 காலகட்டத்துக்கு மிகப்பெரிய பஞ்சம் வந்திருக்கு. அதையெல்லாம் விவசாயிகள் கடந்து வரும்போது படிப்பு ஒரு முக்கியம் இல்லை, அதை விட பண்ணைத்தை பார்த்தா போதும் அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு வந்துற போது கல்வியில ஸ்ட்ராங்கா ஆகாம விட்டாங்க. ஏன்னா ஒரு சஃபிஷியன்டான தேவைகள் எல்லாமே இவங்களுக்கு இருக்கிற போது அதை கண்டுக்கல. இதை பார்த்துருவோம் இல்ல அவங்ககிட்ட இருக்கிறத முதல்ல. ஆமா, இருக்கிறத காப்பாத்தினா போதும், அதுக்கப்புறம் போன போது படிக்கிறதுக்கு. இது படிச்சு போய் அவன் போய் என்ன 1500 ரூபாய் சம்பளம் வாங்குவான், இது என்ன பண்றது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இல்ல அது கேள்விப்படுறதுதான் இல்லைங்களா? அந்த மாதிரி பெரியவங்க நினைச்சு இதை காப்பாத்தினா போது, பண்ணைத்து பண்ண போது அப்படின்னு ஒரு சூழ்நிலை. அப்படித்தான் என்னோட ஸ்கூல் ஜேர்னி போச்சு. நான் வந்து ஸ்கூல்ல ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட் கிடையாது. கொஞ்சம் அப்பவே கொஞ்சம் உடம்பா பிரைட்டான ஸ்டூடெண்ட்னு சொன்னீங்கன்னா தான் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகாது. நீங்க நார்மல் ஸ்டூடெண்ட்னு சொன்னீங்கன்னா, இனி லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னு சொன்னீங்கன்னா தான் நிறைய பேருக்கு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜேர்னியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஸ்கூல்ல நான் அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஸ்ரீபி மல்லையன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லிட்டு மதுக்கரை அங்கே படித்தேன். இந்த 2 ஸ்கூல்லையுமே நான் வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குற மார்க் விட கம்மியாக தான் வாங்குவேன் மார்க் வயசுல. ஆனால் ஒழுக்கம் வயசுல இந்த குடும்பத்தோட பெரியவங்க கூட டிராவல் பண்ணது பாருங்க. இந்த பெரியவங்க கூட டிராவல் கிட்டத்தட்ட ஒரு 15 20 பெரியவங்க. ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய கடமைகளை மிக துல்லியமா செய்வாங்க. இன்னொருத்தர் இருந்தாரு, அவர் வந்து தன்னுடைய அத்தனை பணியுமே, தோட்டத்துக்கு போறனா தோட்டத்துக்கு போவார், அத்தனை மணிக்கு அவருடைய பணியை செய்வார், திரும்பி இத்தனை மணிக்கு வருவார். அவர் சில வழிபாடுகள் பண்ணுவார், அதை கரெக்டா பண்ணுவார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ரெகுலர் ரொட்டீன்ல எல்லா பெரியவங்களுமே இந்த பர்ஃபெக்ஷன் இருந்துச்சு. அதை நான் பார்த்தேன் அவங்க பணியே இல்லை. பர்ஃபெக்ஷன் ஒன்று, கன்சிஸ்டன்சி ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், அவங்க சொல்றத அவங்க செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? சொல்றதுக்கும் செய்யறதுக்கு இருக்கிற வித்தியாசம் அதிகமா இருக்காது. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து நான் கிடைச்ச அனுபவம், சொல்றத முடிஞ்ச அளவுக்கு செய்ய ட்ரை பண்ணுவாங்க. அது நடக்காத ரெண்டாவது விஷயம். அவங்க செய்யறதை செஞ்சிருவாங்க. இது மாதிரி நிறைய பர்ஃபெக்ஷன். ஆனா நான் அப்படி இல்லை. நான் ஹோம்ஒர்க் சரியா பண்ண மாட்டேன், கரெக்டான ஹேண்ட் ரைட்டிங் இருக்காது, இப்படித்தான் இருந்தது.
அப்புறம் பட் இந்த டிசிப்ளின் எப்படி உங்களுக்கு இதாச்சு? டிசிப்ளின் ஏன் நீங்க அதை ஹைலைட் பண்ணி சொல்றீங்க? ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பையனுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களோ சேம் ரெஸ்பெக்ட் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு இந்த டிசிப்ளினுங்கிறது இப்போ எவ்வளவு முக்கியங்கிறது தெரியுது. டிசிப்ளினாவே தான் போச்சு. ஒவ்வொரு கட்டங்கள்லயும் டிசிப்ளின் போயிட்டே இருந்தது. அப்ப வந்து இந்த கும்மி பாடல்கள் வந்து எனக்குள்ள ஒரு அழுத்தத்தை கிரியேட் பண்ணிட்டு இருந்தது. அவங்க பாடுவாங்க. ஒரு வருஷத்துல ஒரு நாள் வந்து நோம்பி அன்னைக்கு அந்த கோயில் பக்கத்தாலேயே ஆடுறதுனால இதெல்லாம் பார்க்கறதுக்கு சின்ன வயசுலயே பார்ப்போம். சும்மா போய் கூட ஆடுவோம். எங்க ஊர்ல ஆடுற குடும்பம் ரொம்ப பர்ஃபெக்ஷனா ஆடுவாங்க, நல்ல குவாலிட்டியா ஆடுவாங்க. அவங்க கூட சேர்ந்து அவ்வளவு நல்லா பண்ண முடியாது, ஆனாலும் பண்ணுவாங்க. அதுல நிறைய டிஸ்ட்ராக்ஷன். இந்த கும்மி வந்தா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சில தாட்ஸ் எல்லாம் எங்க ஊருக்குள்ள. கும்மி வந்தா பிரச்சனை வருமா? ஆமா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல எங்க ஊர்ல இருந்த ஆசிரியர் மாரிமுத்து ஆசிரியர் வந்து மிகப்பெரிய ஆசிரியர். அவர் வந்து இந்த பெரியவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க. என்ன பேசுவாங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், அதை நான் சொல்லி ஆகணும். அவங்க இவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. எங்க தாத்தா அவர் பேர் மயில்சாமி, ஒரு மயிலுன்னு கூப்பிடுவாரு. மயிலு அந்த அந்த காலத்துல சலங்கை கட்டி ஆடுனா ஒரு மயிலுக்கு கேக்கு. ஆமாங்கண்ணா, இந்த பண்ணாங்க போட்டா அது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பண்ணாங்க பர்டிகுலர், அது அப்ப எனக்கு தெரியாது. அவங்க பேசின கான்வர்சேஷன் இந்த நாலாங்காலுங்கிறார். நாலாங்கால் நான் இப்போ ஃபீல்டில் இருக்கங்காட்டி சொல்றேன். அந்த பண்ணாங்க போட்டு கால சலங்கை கட்டி ஆடினாங்கன்னா ஒரு மயிலுக்கு சுத்தமா கேக்குங்கண்ணா. அங்கிருந்து எந்திரிச்சு இவங்க வருவாங்க இந்த சத்தத்தை கேட்டு. இப்படி எல்லாம் பேசுறத கேட்டிருக்கிறேன், நான் பார்த்தது இல்லை. அப்போ இந்த ஜேர்னி அப்படியே போகுது, அப்படியே எஜுகேஷனும் போகுது. எனக்குள்ள அந்த கும்மி மேல இருந்த ஆர்வம் மிகப்பெரிய அளவு ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. இந்த வருடத்துக்கு ஒரு முறை தான் பார்க்க முடியும். அந்த பார்க்க முடியறதையும் அதுக்கு அடுத்துக்கட்ட காலங்கள் வர 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 இதுல குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணாம இருக்கிறத பார்த்தோம். ஒரு நாள் ரொம்ப நான் இன்ட்ரெஸ்டா இருக்க. கும்மியில குவாலிட்டினா என்ன மீன் பண்றீங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் வந்துங்க இது ஆண்கள் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கும்மி ஆண்கள் பண்ணிட்டு இருந்தாங்களா? கும்மி ஆண்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க. இந்த ஒயில் கும்மி, வள்ளி கும்மி, சிறுத்தண்டன் கும்மி, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. இது ஆண்கள் மட்டும் பண்றது. கும்மி வந்து இப்ப நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான். பட் நீங்க கோயம்புத்தூர்னு சொல்றீங்க, கோயம்புத்தூர் பக்கம் தான் சொல்றீங்க. ஆனா நாங்களுமே கோயம்புத்தூர் தான். ஆனா கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப கூட இன்னைக்கு பொங்கல் இது இருக்கு இல்லைங்களா, நிறைய இடத்துல கம்யூனிட்டில எல்லாம் செலிப்ரேட் பண்றது பெண்கள் தான் வந்து கும்மி ஆடுறதை பார்த்துருக்கணும் இல்லையா, ஆண்கள் வந்து கும்மிங்கிறதுக்கு ரிலேட் பண்ணி நான் பார்த்ததில்ல. அதனால தான் கேட்குறேன். அதாவதுங்க, வட்டமா அடிக்கிறது கும்மிக்கு மட்டும்தான் பெண்கள் பண்ணுவாங்க. இந்த ஒயில் கும்மிங்கிறது முழுக்க முழுக்க ஆண்களுடைய அசைவு. இது வந்து பெண்கள் ஆடக்கூடிய நடனமே இல்லை. பாருங்க, கரெக்டாக நாங்கள் ஜேர்னி ஆரம்பிச்சு 14 இயர்ஸ் தான் ஆச்சு. நான் வந்து பெண்களுக்கு ஆரம்பிச்சு 2010 பெண்களுக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த கலையே ஆண்களுக்கான கலை இல்லைன்னு மாறி போச்சு. இப்போ நான்லாம் ஒரு ஆதாரம். இது மாதிரி ஆசிரியர்கள் தான் ஆதாரம். ஏன் இன்னைக்கு ஆண்கள் ஆசிரியர் தான் ஜாஸ்தியா இருக்கிறாங்க நீங்க பாருங்க. காரணம் என்ன, இது ஆண்களோட கலை. இப்பதான் பெண்களுக்கு கன்வெர்ட் ஆயிட்டு வருது. ஆஃப்டர் 2019 கோவிட்க்கு அப்புறம் தான் இது அதிகமாகவே வந்துச்சு. நான் அந்த ஜேர்னி அந்த போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப இந்த கலை என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, போட்டிகளை கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு காலத்தில் போட்டிகளை கிரியேட் பண்ணி உயிரிழப்புகள் அளவுக்கு வந்துருச்சு. உயிரிழப்பு? ஆமா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ஆசிரியர் யாருமே ஜெயிக்க முடியாதான். அந்த காலகட்டத்தில் ஏதோ இவர் போன போது அவர் குடித்த ஒரு பானத்துல ஒரு பாசானத்தை கலந்துட்டாங்க. அதனால அவங்க குடும்பமே போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆகையினால அந்த ஊருக்குள்ள யாரும் பெரியவங்க யாருமே கும்மி ஆடுறது இல்லைன்னு அந்த சலங்கைய இதெல்லாம் கம்ப்ளீட் அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தலையை சுத்தி கிணத்துக்குள்ள போட்டாங்களாம் அந்த காலத்துல. சில குடும்பத்துல அப்புறம் பிரச்சனைகள் ஆயிரும். இன்னும் இந்த பக்கத்துல இருந்து இந்த ஒரு டீமுக்கு இன்னொரு டீமுக்கு போட்டிகள் வந்து பிரச்சனைகள் ஆகி அடிதுடி வெட்டு கூட்டு வரைக்கும் போயிடும். அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்குது. அதனால இது பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நான் போய் கலந்துக்க கூடாதுங்கிறதுல எங்க குடும்பத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். இந்த கலையை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நான் எஜுகேஷன்ல ரொம்ப ஷைன் பண்ணாத ஒரு சூழ்நிலையில என்னை விடவே கூடாது, இதெல்லாம் போகக்கூடாது, போய் தூங்கு அப்படின்ற எங்க தாத்தா சொல்லி கொடுத்தவங்களே. அப்ப இது போட்டி ஆயிரு, பொறாமை ஆயிரு. அதன் மேல் ரொம்ப ஒரு ஏக்கம் வந்து போக ஆரம்பிச்சிருந்த கலை நாங்கெல்லாம் பண்ணி பார்த்தது. அதனால பண்ணக்கூடாது அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துச்சு. அப்ப என் மனதுக்குள்ள தோன்றுறது, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வர்றதுக்கான காரணம் எல்லாம் என்ன? இது ஒண்ணு, இதோடைய ப்ரெசன்டேஷன். நான் படிக்க வர வர நம்ம ஸ்கூல்ஸ்ல போறோம், ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம். இதோட ப்ரெசன்டேஷன் என்ன பண்ணுவாங்க ஜென்ஸு, அந்த நேரத்துல அவங்க எப்படி இருந்தாலும் சரி ஒரு வெடி பனியனும் ஒரு வேஸ்டியும் கட்டிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து இந்த நடனத்தை பண்ணுவாங்க.
எல்லாரும் செருப்பு கழட்டி விட்டு பண்ணுவாங்க அந்த இறை பக்திக்காக. பட் அப்படி ஒரு தன்மை இருந்து யார் வருவாங்க போவாங்க, அவருக்கு ஆடுவாங்க, ஆடாட்டி போயிடுவாங்க. அப்படி ஒரு ஒரு ப்ரொசீஜர், ஆர்கனைஸ்டா ஒரு இதா இல்லைங்களா? ஓகே ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் எனக்குள்ள தோணுனது, நான் பண்ணுனா இந்த கலையை வந்து குவாலிட்டியா தான் பண்ணுவேன். இந்த பாடல்கள் எல்லாம் எனக்கு தெரியும், நடன முறைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு சரியா பத்தல. ஏன்னா அந்த அந்த நடனத்தை சொல்லி தரல அவங்க, இந்த பாட்டை மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு ஆதியில. இந்த நடன முறைகளை கத்துட்டு நான் இப்படித்தான் குவாலிட்டியா பண்ணுவேன் அப்படிங்கிறது என் மனதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வைராக்கியமா இருந்துச்சு. அப்புறம் இந்த கலை மேல் இருந்த பற்று, இது இந்த ஃபீல்டாவே நான் மாறுவேனே அப்படின்னு வந்து பிற்காலத்துல நடந்த சில சம்பவங்கள், அதை நான் பின்னாடி சொல்றேன், அதெல்லாம் தான் என்னை மாத்துச்சு. ஆனா ரொம்ப ஆழமா இருந்தேன் இதை கத்துக்கக்கூடிய தன்மையில. எனக்கு இந்த பாடல், இந்த பண், இது பட் யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல. இந்த ஜேர்னியில சப்போர்ட் பண்ணல. ஒரு நாள் வந்து இந்த கலை நடக்கும்னு நினைச்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த ஊர்ல நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த பொங்கல் அன்னைக்கு பூனம்பியானே கண்டிப்பா கும்மி ஆடுவாங்கப்பா, எல்லாம் உட்காருங்கன்னா ஒரு 5-6 பேர் உட்காருவாங்க, லேடிஸ் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, இதை பார்க்கணும்னே உட்காந்துருப்பாங்க. அன்னைக்கு பார்த்து யாரோ ஒருத்தவங்க வந்தவங்க, அவங்க அதிகமா தண்ணி அடிச்சிட்டு இருந்திருக்கலாம், அந்த பாடுறவங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு சில சூழ்நிலைகள், ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்கு காரணம் தேவையில்லை, அது நின்று போய் ஒரு காரணம் அந்த மாதிரி நின்று இருக்கிறது சம்பவத்தை அன்னைக்கெல்லாம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் நான். ஒரு நாள் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். அப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பல விஷயங்கள். அப்போ இதை பார்க்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையில நான் இதை ப்ரெசென்ட் பண்ணியே ஆகணும்னு நினைச்சேன். அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த கும்மி அப்படிங்கிறது எல்லா பக்கம் டெமாலிஷ் ஆயிடுச்சு. இல்லை இதை போய் பண்றதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்த போது எங்க வீட்டில் இருந்த ஒரு அண்ணா கிட்ட நான் இதை எப்படியாவது கத்தே ஆகணும். அவர் ஆடுவார், அவர் ஓரளவுக்கு ஆடுவார், இதை நான் கத்தே ஆத்திரணுங்கிற போது எங்கள் தாத்தா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு. அப்போது எங்கள் தோட்டத்தில் தான் பழகிறதுக்கான எல்லா சூழ்நிலையும், ஊர்வாடி தோட்டம் பண்ணுறதுக்கு இங்கே பழக முடியாது, ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன், வேண்டாம் இதில் போனால் கெட்டு போயிடுவாங்க பசங்க அப்படிங்கிறது. நான் படிக்காத கூட எங்கள் வீட்டில் கவலைப்படலை, ஆனால் ஒழுக்கமாக இருக்கிறான் அப்படிங்கிறதுல தே ஆர் சாட்டிஸ்ஃபைட். எங்கேயும் வந்து கெட்ட பேர் இல்லை, ஸ்கூல்லையும் போனால் நல்ல பேர், எனக்கு படிக்கிறது மட்டும்தான் இல்லைங்க, மற்றபடி எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் நல்லா இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ ஸ்கூல்லேயே ஒரு ஆர்கனைஸ் பண்ணணுன்னாங்க. 6th 7th காலகட்டத்திலே 10th +1 +2 படிக்கிறவங்க கூட சேர்ந்து ஒரு 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 மீட்டிங், ஒரு ஸ்டேஜை டெக்கரேட் பண்ணுறதாகட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸ் டேக்கு ரெடி பண்ணுறதாகட்டும், ஒரு ஆனுவல் டேக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதாகட்டும், இது அதனால வந்து எல்லாத்துக்குமே என்னை பிடிக்கும். நான் சரியா படிக்காட்டி கூட இவனை படிச்சு கொண்டு வர வைக்கணும். ஸோ லீடர்ஷிப் ஸ்கில் எல்லாமே இருக்கு. ஒண்ணே மேபி ஸ்டடீஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி, மற்ற எல்லாமே நல்லா இருக்குல்ல. அது ஃபியூச்சர்ல எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்குற ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய லிசனிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது மாறும். அதைத்தானே கான்சென்ட்ரேஷன் சொல்றாங்க. இந்த எந்த ஒரு எஜுகேஷனுக்குங்க பேசிக் லிசனிங் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எப்படி லிசன் பண்றீங்களோ அப்படித்தான் அது உங்களுக்குள்ள வந்து பிரிண்ட் ஆகும். அந்த இப்போ நான் வந்து பல ரிசர்ச், பல சைக்காலஜிக்கல் அப்ரோச்சஸ் போற போது அந்த குழந்தையா இருந்த அந்த பையனுக்கு என்ன ப்ராப்ளம்னு நான் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா லிசனிங்ல தான் ப்ராப்ளம், கவனித்தல்ல பிரச்சனை, டிஸ்ட்ராக்ஷன்ஸு, அதை எப்படி உள்வாங்கிறது ஒரு விஷயத்தை அப்படிங்கிறதுல நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு என்கிட்ட. அதனால தான் நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியாமல் போயிருக்குது அந்த காலம். அதுக்கப்புறம் இது அப்படியே போயிட்டே இருக்குது. என்னுடைய கிளாஸ், நம்ம SLC 10th கிளாஸ் வர்ற போது மெட்ரிக்கில் நான் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியில் ஃபெயில் ஆகிறேன். ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி, ஆமாம், மேத்தமெட்டிக்ஸில் பாஸு, ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிற ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. அது வந்து என்னுடைய லைஃப் டேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்போ எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர், எங்கள் தாத்தாவோட ரிலேட்டிவ், அவர் சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அவருடைய கதை ஒரு பெரிய கதை. அவர் வந்து ஏன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக கன்வெர்ட் ஆனார்னா, அவர் வந்து UPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவார். அவர் MSc ஃபிசிக்ஸ், அந்த காலத்தில் ஃபிசிக்ஸு, UPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டார். செகண்ட் இன்டர்வியூ எல்லாம் போகிற போது ஒரு சூழ்நிலையினால வீட்டில் அனுப்பாமல் அவங்க, அப்படி இருந்தவர் டக்குன்னு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகி, நான் இது மாதிரி நிறைய வீட்டுகளுக்கு போகிறக்கு வாய்ப்பு கிடைக்கும், போய் அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு எஜுகேஷன் பற்றி சொல்லித்தரோன்னே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வந்தார். அப்போ அவர் நிறைய ஆன்மீக கருத்துக்களையும், சயின்டிஃபிக்கல் அப்ரோச்சஸ், இன்டர்நேஷனல் அப்ரோச்சஸ், அவர் வந்து நிறைய பேப்பர்லாம் அந்த காலத்திலே படிக்கிறவர். பேப்பர்ஸ் மீன்ஸ் பப்ளிகேஷன்ஸ், பப்ளிஷ் பண்ற பேப்பர்ஸ் எல்லாம் படிக்கக்கூடிய ரிசர்ச் பேப்பர் எல்லாம் படிக்கிற வழக்கம். அப்போ ரீசன்ட் ரிசர்ச் பத்தி சொல்லுவாரு,
ஐன்ஸ்டீனோட ரிசர்ச் பற்றி சொல்லுவார், நியூட்டனோட ரிசர்ச் பற்றி சொல்லுவார். ஹீ வில் கனெக்ட் வித் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ரிலேட் பண்ணி ஹீ வில் ஸ்பீக். அந்த சின்ன குழந்தை 6வது 7வது படிக்கிற காலத்துலேயே இதெல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு. அது பை காட் கிரேஸ்ன்னு தான் சொல்லணும். அப்போது நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இதில் கொஞ்சம் ஒரு நம்பிக்கையாச்சு. அப்போ நான் 10th ஃபெயில் ஆனோடனே அவர்கிட்ட தான் போனேன். ஹீஸ் அ கைட் ஆஃப். அப்புறம் வந்தோடனே சொன்னார், அவர் ஃபஸ்ட் எடுத்தோடனே, குட், இப்போ நீங்கள் என்கிட்ட வந்திருக்கிறீங்க, இதுவே எனக்கு ஒரு பாசிட்டிவாக தெரியுது, கவலைப்படாதீங்க, தோல்வியும் வெற்றியும் வீரனுக்கு சகஜம். அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார், தோல்வியும் வெற்றியும் வீரனுக்கு சகஜம், இது ஒன்றும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறங்க அடுத்த அட்டம்ப்ட்டு அதை தாண்டி அடுத்த ஆண்டுகளில் அதான் நான் அதை பாஸ் பண்ணேன். எப்படி பாஸ் பண்ணால், அதுக்கு இடையில வந்து எனக்கு என்னோடய யோகா ஜேர்னி ஆரம்பிச்சிச்சு. அந்த 14 to 15 இயர்ஸில் என்னோடய யோகா ஜேர்னி பூஜ்ய ஸ்ரீ ரவிசங்கர் ஜியோட ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். அது எங்கள் ஒரு அங்கிள் மூலமாக ஜாயின் பண்ணேன். அதில் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி வாலண்டியர் ஆகி சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நிறைய ப்ரீத்திங் ப்ராக்டிஸு இதெல்லாம் பண்ணுற போது அங்கே போய் தான் லிசனிங் கெப்பாசிட்டி எனக்கு வந்துச்சு. ஸ்டார்டிங்கில் எப்படி லிசன் பண்ணுறது தெரிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் பண்ணின அட்டம்ப்ட்லேயும் நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் இந்த கோர்சஸ் எல்லாம் முடிச்சு அடுத்த வருஷம் கொடுக்குற ப்ரெசன்டேஷனில் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு தடவை அந்த புக்கை சுற்றி திருப்பி பார்த்தேன். எல்லாம் அன்னைக்கு அந்த கிளாஸ் டீச்சர்ஸில் எடுத்த எல்லா ஞாபகமும் எனக்கு வந்தது. போய் எடுத்தேன், எழுதினேன், கிட்டத்தட்ட 80% வாங்கினேன் ஒரே அட்டம்ப்டில். அது பாஸ் ஆனேன். ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீம். ஆமாம், அதில் அன்னைக்கு அந்த 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 1 இயர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவர் சொன்ன மாதிரியே அந்த வெயிட் பண்ண ஜேர்னி எனக்கு படிப்பு ஆர்வத்தை கொடுத்தது. பாஸ் பண்ணிட்டு அவர்கிட்டயே போனேன். அவர் வந்து என்னை எல்லாம் அப்ரோச் பண்ணிவிட்டு ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டடி எடுத்தார், பேப்பரில் ஸ்டடி எடுத்தார் எதுன்னு. அப்போ வந்து எனக்கு வந்து நீங்கள் படிக்கிறது 2 கோர்ஸ் எனக்கு செலக்ட் பண்ணார். ஒன்று, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் ஹை ஸ்கூல் +1 +2 முடிச்சு, ஹையர் செகண்டரி முடிச்சு நீங்கள் MIB போகணும், மாஸ்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். அதர்வைஸ் யூ வாண்ட் டு கோ டு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. இதுதான் என்னுடைய சைக்காலஜிக்கல் அப்ரோச்சை என்னுடைய பேப்பரில் எடுத்து இது 2 கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலான்னு சொன்னார். ஸோ இவ்வளோ தெளிவாக அவர் வந்து உங்களை கைட் பண்ண முடியும். எனக்கு டெக்ஸ்டைல் டெக்னாலஜின்னு என்ன தெரியாது. ஐ டோன்ட் நோ அபவுட் இன்ஜினியரிங், ஐ டோன்ட் நோ அபவுட் ஆர்ட்ஸ், எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் எஜுகேஷன்லி வீக். அப்போது அவர் வந்து செலக்ட் பண்ணி சொன்னார். அப்போ அந்த நேரத்தில் ஹி என்கரேஜ் இந்த ஆர்ட்டை பற்றியும் என்கரேஜ் பண்ணார். இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம், இதெல்லாம் அழிஞ்சே போயிடுச்சு, இனி எப்படி இதெல்லாம் வரும்னு தெரியலன்னு அவர் என்னை என்கரேஜ் பண்ணார். அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுன்னு கேட்டால், நான் வந்து பாலிடெக்னிக்கில் ஜாயின் பண்ணேன். ஐ செலக்டட் த டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணேன். பாலிடெக்னிக் படிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த காலகட்டத்திலிருந்தே இந்த கும்மிக்கு வந்து தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் வந்து அந்த பகுதியில் இருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் மறந்துட்டார். பட் அவர் ஒவ்வொரு நாளும் அவர் தோட்டத்தில் வேலை செய்கிற போது, மாடு மேய்க்கிற போது ஒவ்வொரு பாட்டை ஞாபகப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட அளவு நான் சேர்த்தி வச்சிருக்கிறேன், ஒரு எனக்கு சொல்லித்தர தெரியும்னு சொல்கிறார். அப்போ எங்கள் வீட்டில் வந்து சொல்லித்தரேன்னு இங்கே அலோவ் பண்ணல. அதனால் பக்கத்து தோட்டத்தில் போனோம். அவங்க தோட்டத்துலேயும் இதனால் பாதிக்கப்பட்டவங்க, அவரும் பாதிக்கப்பட்டவர், ஃபிசிக்கலி மென்டலி எல்லாமே பாதிக்கப்பட்டவர். அதனால ஒரே நாளில் அந்த தோட்டத்துலையும் வேண்டாங்கிறாங்க. அவங்க பையன் தான் கூட்டிகிட்டு போனார். நம்ம தோட்டத்தில் பிரச்சனை இல்லைவா, ஐயனு சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். அங்கே போய் கும்மியாடினா இதே ஆகான்னு சொல்லி தான்டா நாங்கள் இத்தனை வருஷமா இருக்கிறோம், நீங்கள் இருக்கிற மறுபடியும் இது ஆரம்பிக்கிறீங்க, சத்தமே எனக்கு காதில் கேட்கக்கூடாது. அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. போட்டி, பொறாமைகள், அடிதுடி, வெட்டுக்குத்து, உயிரிழப்பு, குடும்பங்கள் இழந்தது, அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த கும்மியில அந்த ஊருக்குள்ள நடந்திருக்கு. அதனால இங்கே ஆகாதுன்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொருத்தங்க தோட்டத்தில் போய் நாங்கள் அங்கே வந்து பார்த்தா, நீங்கள் போய் தாராளமாக பழகுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அது வந்து ஒரு 1.5 kilometers ட்ராவல் பண்ணணும் நைட்டில். அதுக்கு ஒரு 10 பசங்களை சேர்த்துனா ஒருத்தருமே சேர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் வந்து ஒரு 10 பேர் 15 பேர் வருவாங்க. நான் சின்ன பையன் தான், ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே 2 வீலர்ஸ் எல்லாம் நல்லா ட்ரைவ் பண்ணுவேன், 4 வீலர் ட்ரைவ் பண்ணுவேன். அப்போ ஒரு 2 பேர்த்துல கூட்டிகிட்டு போய் அந்த எல்லாருமே என்னோட சீனியர்ஸ், நான் தான் ஜூனியர், நானும் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மட்டும்தான் சேம் ஏஜ் கேட்டகரி, மீதி எல்லாமே சீனியர்ஸ். கூட்டிட்டு போய் அங்கே பழகலான்னு சொன்னால் ஒரு 5 days வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வரல. ஆனால் அந்த டீச்சர் ரொம்ப ஆர்வமாக இருந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டார். அந்த கலையை வந்து இந்த பாடல்கள் தான் எனக்கு உள்ளே இருக்கிறது, இந்த பண்ணு பாடல்கள் எல்லாமே உள்ளே இருக்கிறனால ஒரு நாள் கற்றுக் கொடுத்தா நைட்டு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணால் நான் வந்து 3 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை அன்னைக்கு பண்ண விஷயத்தை ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நைட்டு அதுக்காக ரொம்ப மெனக்கெடுவேன்.
இது ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் எனக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒன்றுங்க, இந்த பிகினிங்கில் இவங்க பெரியவங்க சொல்லி கொடுத்த இந்த விஷயங்களும் ஒன்று, அது மேலே இருந்த ஆர்வம், அதை லிசன் பண்ணுற கெப்பாசிட்டி, அண்ட் தென் பெரியவங்க முதலே சொல்லி கொடுத்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அந்த கலையில் இருக்கிறது. தன்னானே அப்படிச்சின்னு ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையாக சொல்லிடுவேன். தன்னானே அப்படி வீட்டுக்கு போயிட்டு வர்றேன், அங்கே போயிட்டு வரேன். தன்னானே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, இந்த கும்மி சம்மந்தப்பட்ட வார்த்தையை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக யூஸ் பண்ணிடுவேன். அப்போது நான் இதில் அவருக்கு தெரிஞ்சது சொல்லி கொடுத்த அளவுக்கு நான் தேர்ச்சி பெற்றுக்கிட்டேன். அப்போ பக்கத்து ஊருக்கு சொல்கிறக்கு அப்போ தான் கூப்பிட்றாங்க. காக்காச்சாவடிங்கிற கிராமத்துக்கு முதல் வந்து கூப்பிட்றாங்க. அந்த ஊரில் கும்மி ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் வந்துட்டு அவர் ஒரு கடை வச்சுருக்கிறாரு, ஒரு ஷாப்பு. அதை விட்டுட்டுலாம் வர முடியாதுங்க, நீங்கள் அவங்கள வச்சு பழகுங்க அப்படின்ட்டாரு. இவர் போகிறாரு, என்னையும் கூட்டிகிட்டு போகிறாரு. சரி, நான் வந்து 2 வீலர் எடுத்துகிட்டு போய் அவர் கூட்டிகிட்டு அந்த இடத்துல போய் பண்ணிவிட்டு அவருக்கு ஒன்று வாத்தியாரை விட்டு போட்டு நைட் போயிடுவேன். அதனால என்னையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போன உடனே அங்கே 4 பெரியவங்க இருக்கிறாங்க. அவங்க இவருக்கு தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ எப்படின்னா இவர் ஒரு செட் ஆஃப் இது தெரிஞ்சிருக்காரு, இவர் எல்லாம் இப்போ அடுத்தடுத்த போய் நம்ம வேற கற்றுக்குறோம். இது அப்படி போகிற போது தான் எனக்கு அது முழுமை பேறுபடுது, இந்த கலை வந்து முழுமை பெறுது. ஆனாலும் அங்கே அப்போ வந்து நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த என்னோட பாலிடெக்னிக் ஸ்டடீஸில் வந்து நான் இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நான் ஷைன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட எபோவ் 85% தான் என்னோட மார்க் மெயின்டைன் பண்ணுவேன். என்னுடைய ஸ்டாஃப்ஸுக்கு வந்து நான் ஒரு 10th ஃபெயிலியரான ஸ்டூடெண்ட்டு, எஸ்எல்சின்னு தெரியாது. அந்த அளவுக்கு சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க. சொன்னால் நம்பல, நீ என்னப்பா இப்படி சொல்கிறேன். சில நேரத்தில் டிபார்ட்மெண்ட்டில் பல பொறுப்புகள் எங்கிட்ட விட்டுருவாங்க சாஸ். அந்த மாதிரிலாம் நல்லா போயிட்டு இருந்ததுங்க. நான் இந்த பாலிடெக்னிக் முடிக்கிறக்குள்ளேயே ஒரு 2-3 டீமுக்கு ஒரு டீமோட அவரும் வரல. அப்போ அந்த ஊரில் என்ன நினைக்கிறாங்க, காக்காச்சாவடி ஊரில் இந்த கும்மி வளர்த்தணும், இந்த கலை இது பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போனோன்னே அந்த ஊரில் இளைஞர்களும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி வேஷ்டி கட்டிட்டு தான் ப்ராக்டிஸ்க்கே வரணும். இது பண்ணோன்னாலே அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கலை எதெல்லாம் மோசம் பண்ணுச்சோ இதெல்லாம் நல்லா பண்ணணும். அப்புறம் ஒரு ஒயிட் ஷர்ட். இல்லை, நீங்கள் அப்போ யோசிச்சு வச்சுருப்பீங்க. ஆமாம், எப்போ ஒருத்தர் வந்து ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணாமையோ இல்லை ஏதோ ஒரு சும்மா வந்து அந்த ஊர் அவங்களும் அதை ஒத்துழைச்சாங்க. அந்த ஊர் மக்களும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதை ஃபுல்லு இம்ப்ளிமெண்ட், நான் சொன்னதோட சரி இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த ஊர் பெரியவங்க. ஆமாம், அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுங்க அங்கேயே. அப்போ வந்து என்னென்னலாம் சொன்னீங்க? இல்லைங்க, என்னென்னா ட்ரெஸ்ஸுங்க ஒரே யூனிஃபார்மில் வந்தால் உள்ள விடுங்க, இல்லாட்டி விடாதுங்க. அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, பூநோம்பின்னு சொன்னாலே காணும் பொங்கல்னாலே சிலவங்கெல்லாம் வந்து ட்ரிங்க் யூஸ் பண்ணிட்டு வந்து இந்த கலை பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டு வந்தால் இந்த கலைக்குள்ள விடாதீங்க அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. பப்ளிக்கப்பட்ட நான் சின்ன பையன், ஒரு 16 வயசு பையன். அப்போது வர்றதுக்கான வாய்ப்பு. அந்த ஊரில் ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் அந்த கடையை முடிச்சுட்டு, நடுப்பையன் அப்படின்னு அவர் சொல்லுவோம், அவர் வந்து அந்த நோம்பி அன்னைக்கு வருவார். அதுக்கு முன்னாடி நான்லாம் ஒரு நாள் வர முடியாது. அப்போது சில நாட்களில் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. ஆமாம், அந்த ஊர்லேயும் நிறைய கற்றுட்டேன். அப்புறம் சொல்லிக் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அந்த ஊரில் இருந்த பெரியவங்க, இன்னைக்கு அவர் தருமண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அவங்க சொல்கிறாரு, இங்கே பாரு தம்பி, இனி நீ தான் இந்த கலை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீ ஒரு ஆள் தான் இருக்கிற, நீ தான் பாடுற, எல்லாமே பண்ணுற. இந்த வருஷத்துலேருந்து நான் உங்களை வாத்தியாராக்குறோம். சின்ன வயசுலேயே ஒரு 15-16 வயசுலேயே ஆசிரியர் வாத்தியார் ஆக்குறதுக்குன்னு ஒரு முறை என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு கோயிலில் நடக்கிற விசேஷத்துக்கு முன்னாடி எனக்கு உருமாலையெல்லாம் கட்டி ஒரு மாலையை போட்டு வச்சு பூஜையெல்லாம் பண்ணி அன்னைக்கு வாத்தியார் அப்படின்னு சொல்லி, இனிமேல் நீங்கள் தான் வாத்தியாராக பண்ணணும்னு அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள், அன்னைக்கு இளைஞர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து அப்படி ரொம்ப கம்பல் பண்ணி பண்ணுறாங்க. நானும் அதை ஃபாலோ பண்ணேன். அப்புறம் அடுத்த ஜேர்னி என்ன ஆகுதுன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்னை பிக் பண்ணி, எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் வருது, எங்கள் ஊர்லேயும் ஒரு வாத்தியார் இருக்காரு, ஆனால் அவங்கள சொல்லித்தர்ற சூழ்நிலை இல்லை, நீங்கள் வந்து தான் சொல்லித்தரணும் அப்படின்னாங்க. அப்புறம் அங்கிருந்து அந்த ஊருக்கு வந்த மருமகன் அப்போ என்னுடைய பாட்டையும் ஆட்டத்தையும் பார்க்குறதுக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் வருவாங்க. பல ஊர்கள் இருந்து அந்த இடத்துக்கு வருவாங்க. நல்ல க்ரௌடு ஆகும். வருஷத்துக்கு ஒரு தடவை நான் அந்த டைமில் அங்கே இருப்பேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படியெல்லாம் வந்து ஒரு ஜேர்னி போயிட்டே இருந்தது. இதுக்கிடையில் என்னுடைய பாலிடெக்னிக் முடிஞ்சது. அதுக்குள்ளேயே ஒரு 4 டீம், 2-3 டீம் சொல்லி ஒரு 4 டீம் உருவாச்சு. அதோட போயிடும், அது கண்டினியூட்டியெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் என்னோட பிடெக்கு ஜாயின் பண்ணேன். பிடெக் வந்து ஒரு 3 பாலிடெக்னிக் முடிச்சு 3 இயர்ஸ் ஸ்ட்ராங் ஜேர்னி. எங்கே பிடெக் பண்ணீங்க? நான் வந்து பிடெக் வந்து கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துங்க அந்த ஜேர்னிலையும் சொல்லி கொடுத்துருந்தேன். வருஷத்துக்கு ஒரு டீம் 2 டீம் வந்து உருவாக்கிட்டே இருப்போம். ஏதாச்சும் பக்கத்தில் கோயில் விசேஷம்லாம் பண்ணுவோம், அதோட போயிடும். அப்படித்தான் இருந்தது. அதோடு வந்து என்னுடைய
இந்த பிடெக் முடிக்கிறதுக்கு முன்னாடியே யோகாவில் வேதாத்ரி மகரிஷி அவங்களோட கான்டாக்ட் ஏற்பட்டுச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு கான்டாக்ட். அப்போ இந்த யோகா ஜேர்னியும் ஒரு சைடில் ட்ராவல் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. இந்த யோகாவில் வந்து சயின்ஸோட ஒத்து பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பேப்பரோட ரிசல்ட்ஸை வச்சு இன்னைக்கு நாம் என்ன பண்ணலான்னு பார்க்கறது, மனோ ரீதியான யோகா நிலைகளுக்கெல்லாம் தியான நிலைகளுக்கு ஆனால் தொடர்புகள் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிடைச்சிச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பட் அது உங்களுக்கு இதில் ஹெல்ப் பண்ணுச்சா? இல்லை ஐயா, பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ நான் வந்து இந்த 10th வந்து ஃபெயில் ஆகிருக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த காலகட்டத்திலேயே வந்து நம்ம இளையராஜா அவர்கள் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் புரைபாளையம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த புரைபாளையம் ஊரில் கோடிசாமிகள்னு ஒரு இருக்கிறாருங்க. அவரை பார்க்கறக்கெல்லாம் வந்திருக்கிறதா ஒரு இன்டர்வியூவில் பார்க்குறேன், டிவி இன்டர்வியூவில் வந்திருக்கிறேன். அப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து சூரிய வம்ச படத்துக்கு வந்தபோது அங்கே கூட்டிகிட்டு வந்ததாகவும் இதெல்லாம் இன்டர்வியூலாம் வேற ஒருத்தர் சொல்கிறார். நிறைய ஏதோ ஒரு சேனலில் இன்டர்வியூ பார்த்தேன். அப்போது ரஜினி சார் சூப்பர் ஸ்டாருடைய ஜேர்னி, அந்த ஜேர்னி டுவர்ட்ஸ் த ஹிமாலயாஸ், அது மாதிரியான ஜேர்னி எல்லாம் பார்க்குறேன். அப்போ நான் போயிட்டு இருக்கிற ரிசர்ச்சோட எல்லாம் கனெக்ட் ஆகுது, சின்ன சின்ன விஷயங்கள் கனெக்ட் ஆகுது. அப்போது நானும் போய் அந்த அந்த புரைபாளையம் போய் பார்க்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு வேதாத்ரி மகரிஷியோட அந்த ஸ்பிரிச்சுவலிட்டியோட கனெக்ட் ஏற்பட்டுச்சு. ஸோ யோகா ட்ராவல். ஸோ ஒரு சைடு யோகா, ஒரு சைடு இந்த குமி என்னுடைய கேரியரோட. அப்புறம் என்னோட எஜுகேஷன்லையும் நான் சைன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அது வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து இதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னவங்க, இப்போ நான் வந்து எஜுகேஷனில் சைன் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஹை ஸ்கோர் பண்ணுறேன். நல்லா ஸ்கோர் பண்ணாலே போதுமே, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஸ்கோர் பண்ணால் ஸ்கோர் பண்ணங்காட்டி வீட்டில் இவன் என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஒழுக்கம், ஸ்கோர் பண்ணுறான், அப்புறம் எதுக்கு கண்டுக்கணும்? கண்டுக்கிறது நான் எங்கே போகிறனாலும் இல்லை, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, நல்லா தான் பண்ணுறாங்க, அதனால தான் இதெல்லாம் வருது. ஆமாம், அப்போ விட்டுறலாம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னை எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணிட்டாங்க. எத்தனை மணிக்கு வந்தாலும் கேட்டுக்க மாட்டாங்க. ஆனால் என்னை 3rd ஐயில் மட்டும் வாட்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் எதுவுமே கண்டுக்கல. அப்போ நான் என்னோட ஃப்ரீடமாக போனேன். நான் எதுக்கு படிக்கணும்னு சொன்னாலும் எங்கள் தாத்தா பணம் கொடுத்துருவார். யோகாவுக்கு போகணும், அதுக்கான ஃபீஸு, அங்கே போய் 2 நாள் நின்று கோர்ஸ் படிக்கணும். ஓகே, எஜுகேஷனில் நான் வந்து இப்போ சென்னையில் போய் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும், அதுக்கு போகிறேன், அதுக்கும் ஃபீஸ் கொடுத்துருவாரு. நான் டெல்லியில் போய் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும், ஒரு எக்ஸிபிஷன் போய் கலந்துக்கணும். எனக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு அவர் சக்திவேல் இருந்தார். ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, எல்லாமே வந்து அவர் என்ன கண்டிப்பாக பண்ணுங்க பாருங்கிறது மாதிரி சொல்லுவாரா, இல்லை ஜஸ்ட் கொடுத்துட்டு பாருப்பா தம்பி ஓகே பண்ணு, எதையுமே கண்டுக்க மாட்டார். இல்லை, இது இந்த ஒரு நான் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, இந்த எக்ஸிபிஷனில் போய் இதை பார்த்தேன்னா எனக்கு என்னுடைய பேப்பருக்கு நான் பண்ணுற ஒர்க்குக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு டீச்சர் சொன்னார் அப்படின்னு சொல்லுவேன். ஓ போயிட்டு வா அப்படிம்பார். அவங்களுக்கு கஸ்டமர் இருக்கும், குடும்பத்தில் கஸ்டமருக்கு, அதை விவசாயம் சொல்லிட்டு எந்த பொருள் எந்த விலைக்குன்னு தெரியாது. ஆனாங்க எனக்கு எஜுகேஷனுக்காக மட்டும் விட்டார். ஆமாம், இப்போ ஒரு ஒரு பிராண்டடான ஷூ வாங்கணும்னா வாங்கி தருவாங்களான்னு சொல்ல முடியாது, வாங்கி தர மாட்டாங்க. ஒரு பிராண்டடான ஷர்ட் வேணுமா, அது கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஆனால் எஜுகேஷனுக்காக வேணும்னா கண்டிப்பாக எனக்கு அலோவ் பண்ணாங்க. தட் இஸ் கிரேட் திங். அப்போது எனக்கு நிறைய ஜேர்னிங்க, நிறைய ப்ரொஃபஸர்ஸோட ஜேர்னி. அப்போ ப்ரொஃபஸர்ஸ் கூட அனுப்பிச்சு அவங்க போகிறாங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அவங்க கூட போனேன். அவங்க காலேஜ்லேருந்து அவங்கள அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்போ கூட வர்றீங்களான்னா ஸ்டூடெண்ட் வேணால் கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் அதுக்கான ஃபீஸ் வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட்டாக இருக்கலாம், பஸ் டிக்கெட்டாக இருக்கலாம். அதுக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் போட்டு வரனா கூட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி காலேஜில் சொன்னால் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒழுக்கமான பையன், பிரச்சனை இல்லை, போனால் கரெக்டாக வந்துடும். அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அப்போ இந்த யோகாலையும் ஜேர்னி, இது ஒரு பாதை, அது ஒரு பாதை. இது ரெண்டையும் நான் என்ன பண்ணேன், இந்த கும்மியோட கம்பேர் பண்ணேன். ஒரு மெட்டலர்ஜி பற்றி கம்பேர் பண்ணேன்னு சொல்லாமா, இல்லை கனெக்ட் பண்ணேன்னு சொல்லாமா? கம்பேர் பண்ணி கனெக்ட் பண்ணேன். ஒரு மெட்டலர்ஜி பற்றி படிக்கிற கூடிய ஒரு ஹையர் லெவல்லையும், ஒரு யோகாவில் போய் மன ரீதியாக படிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையுமே இந்த கும்மியோட கனெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போது ஜெர்மன் ப்ரொஃபஸர்ஸ் கூட கான்டாக்ட் ஏற்பட்டுச்சு. அந்த ஜெர்மன் ப்ரொஃபஸர்ஸ் என்ன சொன்னாங்க, திடீர்னு ஜெர்மனி வந்துச்சு. ஜெர்மன் ப்ரொஃபஸர்ஸ் கூட இந்த யோகாவில் கனெக்ட் ஆகி போயிட்டு இருக்கிற போதுங்க, செசின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், அது வந்து ஒரு நேச்சுரல் வில்லேஜ் அட் மதுரை, நத்தம் டு மதுரை ஏரியாவில் இருக்குது. அங்கே போய் நான் சில கோர்சஸ் எல்லாம் படித்தேன். சைக்காலஜிக்கல் கோர்சஸ்க்காக, இந்த யோகாவில் வந்த கனெக்ஷனுக்காக போய் அங்கே 3 நாள் 5 நாள் தங்கி படிக்கிற கோர்ஸு. அதில் படிக்கிற போது அவங்க கம்ப்ளீட்டாக ஜெர்மனி ப்ரொஃபஸர்ஸ் வச்சு தான் கிளாஸஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கல் ஓரியன்டாக, அந்த மைண்ட் மேப்பிங் ஓரியன்டாக நிறைய கிளாஸஸ் படித்தேன். அப்போ அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், முழுக்க அங்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் இந்த கும்மிக்கலையை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இந்த கும்மிக்கலையை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு ஜெர்மன் ப்ரொஃபஸர்ஸ் ஒரு 3 பேர், ஒருத்தவங்களுக்கு வந்து 85 இயர்ஸ் ஆனவங்க.
அவங்க வந்து திஸ் இஸ் அ வெரி நைஸ் ஆர்ட், இந்த விஷயத்த மட்டும் நீ மிஸ் பண்ணிடாத, இதை மிஸ் பண்ணா நீ இந்த வாழ்க்கையில பிறந்ததே வேஸ்டா போயிடும், இதையும் நீ என்கரேஜ் பண்ணு, நீ எல்லாத்தையும் விட்டு இதை என்கரேஜ் பண்ணுன்னு சொல்ற. இவ்வளவு பெரிய ஆள் இதை சொல்றாருன்னு எனக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். அந்த ஆச்சரியம் தான் என்னுடைய பிகினிங், இது முழுமையா பண்ணணும்னு எனக்குள்ள விதை வந்துச்சு. அப்போ அந்த ஜெர்மன் ப்ரொஃபசர்ஸ் வந்து அதை மட்டும் சொல்லிங்க, ஒரு டான்ஸ்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய பிசிக்கல் பாடியில மெட்டபாலிசம் என்ன பண்ணுது ஒரு டான்ஸ் ஃபார்மேட்ஸ்லன்னு சொல்லி அவர் நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சிருந்தார். அதுல வந்து சில பேப்பர் எல்லாம் காமிச்சு, நீங்க சொல்ற டான்ஸ் வந்து ஜூம்பா, ஏரோபிக் இது எல்லாத்தையும் கடந்த ஒரு நிலையில் இருக்குதுன்னு எனக்கு உணர வச்சார். ஓ, பட் ஆனால் நீங்கள் அங்கே கற்றுக்க போனது வந்து சைக்காலஜி தான். சைக்காலஜி கற்றுக்க போனேன். அப்போ சைக்காலஜிக்கலாக 85 வயசில் ஓல்டு ஏஜ் சைக்காலஜின்னு ஒரு டாப்பிக்கில் அவங்க எடுத்தாங்க. அவங்க வந்து மரணத்தின் தருவாயில என்னென்னலாம் நடக்கும், அதை பற்றின விஷயங்கள், எப்படி மரணத்தை எதிர்கொள்கிறது, கூட இருக்கக்கூடியவங்க எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிற வகுப்புகள்லாம் எடுத்தாங்க. அது எடுக்கிற போதுங்க எனக்கு இந்த கலை பற்றின விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க என்னை தட் பாய் அப்படின்னு சொல்லி என்னை சொல்லி கை கூப்பிட்டு அவர் பண்ணல இந்த மாதிரியான ஆர்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மரணம் தருவாயில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிலாம் சொன்னங்காட்டி எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பிடெக் ஸ்டடீஸ் போயிட்டே இருந்தது. நான் என்னுடைய கிளாஸ் 10th இதுக்கும் 1 year ஜேர்னி இருந்துச்சு இல்லைங்களா, அதே மாதிரி இந்த யோகாலாம் போனேன். அதே மாதிரி என்னுடைய பாலிடெக்னிக்கும் இதுக்கும் 1 year ஜேர்னி இருந்தது. அது நிறையா இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது. ஒரு நைலான் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் போய் ஒரு 3 years இன்டர்ன்ஷிப் இருந்தேன். அது முழுமையாகவே ஒர்க்காகவே பார்த்தேன். அதுக்கு ஒரு கேப் கிடைக்கிற போது என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய காய்கறி மார்க்கெட்டில் வந்து வேலை செஞ்சுருக்கிறேன். காய்கறி மார்க்கெட்டில் என்னவா வேலை செஞ்சீங்க? கேஷ் ஹேண்டில் பண்ணுறது, விவசாயிகள் கொண்டு வந்து காய்கறி வச்சாங்கன்னா அதை எடை போட்டு அவங்களுக்கு கரெக்டாக பண்ணுறது. அதில் கூட இவங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து கரெக்டான எடை போடணும், ஒரு 100 கிராம் கூட கம்மியாக போகக்கூடாது அப்படிங்கலாம் பார்ப்பேன். அந்த ஒழுக்கங்கள் எல்லாமே அவங்க விவசாயிகளுடைய நட்பு கிடச்சிது. மல்டிபிள் பர்சன்ஸ் கேஷ் ஹேண்டில் பண்ணுற போது ஒரு வியாபாரியோட நட்பு கிடச்சிச்சு. ஒரு பிஸ்னஸ் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற நட்பு கிடச்சிச்சு. இதெல்லாம் எனக்கு பெரிய அனுபவம் கொடுத்தது. அதை விட இந்த ப்ரொஃபசர் சொன்ன அனுபவம் வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. மெட்டபாலிக் சேஞ்ச், உங்களுடைய மெலட்டோனியம் சுரக்கக்கூடியது மாறுது இந்த டான்ஸ் மூலமாக அப்படின்னு நிறைய சொன்னாங்க. அதோடு வர்மக்கலை சொன்ன ஆசான்கள் ஆன வகுப்புகள் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஹீலிங்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அதான் எனக்கு தான் என்ன நிறைய கவர் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க, என்ன கோர்ஸ் படிக்கணும்னால வேதாத்ரி மகரிஷி அவர்களோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஒருத்தர் வர்மா சொல்லி கொடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட போய் கோர்ஸ் எடுத்து இதுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து நான் அந்த காலகட்டங்களே வந்து ஒரு 4000 5000 ஆகும் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்குன்னா. அதுக்கு கொடுத்து உதவுவாங்க. நான் தேவையில்லாத செலவுகள் பண்ண மாட்டேன், போய் தங்குற மாதிரி கூட செலவுகள் வச்சுக்க மாட்டேன். அந்த ஃபீஸ் கோர்ஸுக்கான ஃபீஸ் தான். அந்த 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 கோர்ஸ் வந்து ஒரு 40,000க்கான வேல்யூவாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு 2500 கிடைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அந்த மாதிரி நிறைய கோர்ஸ் எடுக்கிற போது எனக்குள்ள ஆள் மனதில் இருந்தது, இந்த கலையை அடுத்த ஒரு நிலைக்கு நான் கொண்டு போயே தீரணும். ஏன்னா இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா, இத்தனை பெனிஃபிட்ஸும் அந்த ஒரு கலைக்குள்ள இருக்குதுங்கிறத நான் உணர்ந்தேன். ஆனால் இது எப்போ இந்த ஆசிரியர்கள் செய்யறவங்க உணர்ந்து செஞ்சா மட்டும்தான் அந்த பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணா தானே அது இருக்கும். இப்போ இந்த சேனல் இதில் பேசின மாதிரி தான் நிறைய பேர் நிறைய பண்றாங்க. ஆமா, ஆனால் அது என்னன்னு உணர்ந்து அதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்து வந்தா மற்றவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. அப்போ அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், அந்த பண்ணாங்க என்ன செய்யும் அவங்க சைக்காலஜிக்கலா. இப்போ வந்து சிலவங்க வந்து அதில் ஒரு ப்ரொஃபசர்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தார். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஆழ்ந்து கத்துனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ரிலாக்ஸனஸ் ஆகும். தாய்வான்லேருந்து ஒரு கோர்ஸ் வந்து எடுத்துட்டு அவர் வந்து இங்கே நிறைய சொல்லி கொடுத்துருந்தார். அப்போ வந்து ஜெப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து உளறல் பயிற்சி, பிதட்டல் பயிற்சின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் வந்து பண்ணுற போது இது நடக்கும், ஒரு மொழி இல்லாத விஷயத்த பண்ணுற போது. அப்போ இந்த நம்மளுடைய மொழி இல்லாத விஷயம்னு உணர்ந்தேன். அது எந்த லாங்குவேஜுமே இல்லை. தன்னன்னா நானே நானாம் ஓ நானே நானே நன்னா. இது ஒரு மொழி இல்லாத விஷயம், மொழி இல்லை. இந்த இசை எளிதான ஒரு இசை. தன்னன்னா நானே 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 நானே. இதுலதான் வார்த்தைகள் போட்டு பாட வேண்டியதா இருந்தது. நானே 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 நானே. இது எந்த மொழியுமே இல்லை அப்படின்னு அவங்ககிட்ட பாடி காமிச்சேன் ப்ரொஃபசர்ஸ் கிட்ட எல்லாம். அவங்க எஸ் அப்சல்யூட்லி திஸ் இஸ் த திங், யூ கேன் கண்டினியூ திஸ் அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ ஒரு வர்மால இருக்கக்கூடிய பல விஷயங்கள், இந்த கைகள் தட்டுற போது நடக்கிறது, கால்களினுடைய அசைவுகள், உங்களுடைய நளினங்கள், இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து அப்பவே வந்து
அப்போதான் லேடிஸ்க்கு ப்ரொமோட் பண்ணுறேன் என்னுடைய பிடெக் காலகட்டத்தில். அப்போ ஒரு 13 பெண்கள் முதல் அருணாதேவி அப்படிங்கிற ஒரு அக்கா அவங்களுடைய தலைமையில் உலகமே எதிர்த்தது, அவங்களையும் எதிர்த்தது, என்னையும் எதிர்த்தது. இது ஆம்பளையாடுற கும்மிக்கு கொண்டு போய் பொம்பளையில் சொல்லி கொடுக்குறான் அப்படின்னாங்க. அவங்க வந்து இல்லை நாங்கள் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக எடுத்து ஒரு 13 பெண்கள், அவர்களுடைய தம்பி அண்ணன் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஒரு 10 பசங்க, அப்படி வந்து முதல் என்னுடைய ஒரு பேட்ச் வந்து ரெடி ஆச்சு. இவங்களை கூட்டிகிட்டு போய் ப்ரெசன்டேஷனுக்கு போனேன். ஒரு கோயிலில் ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி எல்லா கோயிலையும் கூப்பிடுவாங்க. மாலை நேரத்தில் போய் அவங்களுக்கு கும்பாபிஷேகம் அந்த மாதிரி எல்லாம் வர்ற போது நம்ம பண்ணி கொடுத்தது வழக்கம். இந்த பெண்களோட போடுற போது எனக்கு பயங்கரமான நெகட்டிவ் சொல்கிறவங்கலாம், ஆம்பளையாடுற கும்மி பொம்பளைக்கு சொல்லி இந்த பற்றியே என்னன்னே தெரியாதவங்க. எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஆழமான நம்பிக்கை இருந்தது. இத்தனை ப்ரொஃபசர்ஸ் இத்தனை படிச்சு நான் சொல்லித்தரேன், ரொம்ப ஸ்ட்ராங் நாலேஜ் இதுல நம்ம சும்மா இல்ல, சும்மா ஒரு நம்பிக்கையில வரல, வெரி ஸ்ட்ராங், நின்று அடிப்பான் அப்படின்னு சொல்லு. அப்போ எங்க ஊர் அந்த வீரப்பனூர் அப்படிங்கிற ஊர்ல என்னை கூட்டிட்டு போய் சொல்லி கொடுக்கறதுக்கு உதவியா இருந்தவங்களே, இவன் ஆம்பளைக்கு சொல்லி தரது பொம்பளைக்கு சொல்லி தரான், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாம் நெகட்டிவ் கிரியேட் பண்ணாங்க. அப்போ நான் எதுக்குமே பயந்துக்கல. ஏன்னா எங்க வீட்டுல வந்து நான் ஒழுக்கமா இருக்கிறேன், அதுக்காக எதையுமே கண்டுக்கல. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுவார், எங்கள் தாத்தா சொன்ன ஒரு மிகப்பெரிய மொழி, அது இன்னைக்கு எனக்கு பெரிய விஷயமா தெரியுது, யாருக்கும் உபகாரம் பண்ணாட்டியும் உபத்தனையும் கொடுத்துறாது, உபத்திரமா இருக்கக்கூடாது. ஆமாம், அப்படிங்கிறது மட்டும் நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் நம்மனால இன்னொருத்தங்களுக்கு கஷ்டமாக வந்துடக்கூடாதுங்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டுச்சு. அப்போது இந்த கலை நல்லா சிலபஸ் மேக் பண்ணிட்டேன். அப்போது எனக்கு சில சிலபஸ் மேக் பண்ணுறவங்க கூட ப்ரொஃபஸர்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. என்னுடைய டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில், இந்த யோகாவில் 2-3 ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்து எல்லா விதத்துலையுமே சிலபஸ், அந்த சிலபஸ் ஹோல் சிலபஸை மேக் பண்ணுறவங்க கூட இருந்தங்காட்டி இந்த கும்மிய சிலபஸாக மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் நான் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 ஆசிரியர்களை கடந்துட்டேன், 13 கும்மி ஆசிரியர்களை கடந்துட்டேன். ஸோ ஹோல் சிலபஸை மேக் பண்ணுறதுக்கான ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இது. ஆனாலும் என் மனதுக்குள்ளே இன்னும் கற்றுக்கணும், இது பத்தாது, இன்னும் என்னோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லை ஜாஸ்தி பண்ணணும் இருக்கிற போது இந்த கும்மி அப்படியே பிகின் ஆகி வருது. சில இடத்துல ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, பெண்களை வச்சு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரெசன்டேஷனை பார்க்குற போது எனக்கு ஒரு உத்வேகம் வந்துச்சு. நான் நினச்சிட்டு இருக்கிறேன் இந்த கும்மியில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பத்தாது, இன்னும் கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை. ஒரு நான் அறிந்திருக்கிற விஷயத்தில் ஒரு 5% தெரிஞ்சவங்க ஒரு ப்ரெசன்டேஷன் பிரம்மாண்டமாக கொடுக்குறாங்க. இது என்னடா இவங்களே ஒரு தெரிஞ்சவங்க கொடுக்குற போது நாம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் முறையாக டீச் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய ஆசிரியர் அந்த தம்பி அப்படிங்கிற ஐயாவுக்கு வந்து ரொம்ப முடியாமல் போச்சு. அவர் வந்து தன்னுடைய மரணத்திற்கு 7 நாளைக்கு முன்னாடி என்னை வர சொல்லி சொல்கிறார். அவரு கூட டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த ஊருக்கு வர்ற போது என்னை ஆசிரியராக பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர் அந்த ஊருக்கே வராமல் விட்டார். அது மாதிரி சின்ன டிஸ்கனெக்ட் ஆனவர் பல வருடங்கள் கழித்து என்னை கூப்பிட்டார். அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ தெரியும். அவங்க கூப்பிட்டு, உனக்கு நான் வந்து குருவாக்கு கொடுக்குறேன், எனக்கு என் ஆசிரியனுடைய ஆசிரியர் நாராயண புலவர் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்கிறார். அது சில முறைகள் வந்து நான் என்னை ஆசிரியருக்காக கொடுத்துருக்கிறார், அது எனக்கு தெரியும், அதை நான் உனக்கு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு. என்னது குருவாக்குன்னு சொல்லுவாங்க. குருவாக்கு, ஆமா. அவங்க வந்து சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் செஞ்சு என்னை குருவாக்குற விஷயம். ஓஹோ, இந்த குருவாக்குறதுக்கும் நீங்க ஒரு ஃபங்க்ஷன்லயோ இல்ல ஒரு கோயில்லையோ குரு, அது வேற இல்லைங்க. குருவாக்கு அப்படின்னு, குருவாக்கு அப்படின்னு சொல்றது அந்த காலத்துல இப்போ ஒரு சிறகடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த சிறகடிச்சிட்டு இருக்கிற அடுத்த தலைமுறைக்கும் அவருடைய சிஷியமார் யாராவதுக்கு இனிமேல் இது வந்து நீ பண்ணிக்கலான்னு சொல்லி அதை கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் குருவாக்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இந்த கலையில வந்து அவருடைய ஆசிரியருக்கே தெரியாம அவருடைய ஆசிரியர்கிட்ட இருந்து அவர் பெற்றிருக்கிறாமா, ஆசிரியரோட ஆசிரியர்கிட்ட இருந்து. அது எப்படி குருவா பண்றது, இப்ப மாணவர்களா பண்றதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. நீங்க என்னோட மாணவராகிறீங்கன்னா மாணவராகிறதுக்குன்னு ஒரு தன்மை, அது இல்லாம உங்களை குருவா பண்றதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அப்படி ஒரு தன்மை எனக்கு 7 நாளைக்கு முன்னாடி வாய்க்கப்பட்டது. அதுலேருந்து 7வது நாள் அவர் மரணம், அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. அப்படி கொடுத்தாரு. அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இதெல்லாம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி ரெடி பண்ணுன்னு சொன்னார். காலையில் சொன்னார், நான் மாலையில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டேன். ரெடி பண்ணிட்டு போய் அவர் செஞ்சார். அதுக்கப்புறம் அந்த 7வது நாள் அவர் தவறார். அதுக்கு இதுதான் என்னுடைய ஜேர்னி. அதுக்கப்புறம் ரொம்ப குரூஷியலாக மாறிட்டேன். இதில் ரிசர்ச்சு, இதில் இது ஒவ்வொன்றையும் ரைட்டப்பில் கொண்டு வந்தேன். வாய்மொழியாக இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நான் சொல்கிற நடன அசைவுகளை டாக்குமெண்ட் பண்ணீங்க. டாக்குமெண்ட் இல்லை, சிலபஸாக கிரியேட் பண்ணேன். சிலபஸா? ஆமாம். ஒவ்வொரு நான் எதுவுமே பேச வேண்டியதில்லை, உட்காந்துட்டு பாடம் எடுத்துருவேன், உட்காந்துட்டு டான்ஸ் பண்ண வைக்கணும். அப்புறம் கூட போகக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான சம்பவங்க, இதோட ஜேர்னியில் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் உருவாக்குன ஒரு அணி. நான் போய்
90 நாள் ஆண்கள் மட்டும் இருந்த ஒரு அணி தான். 90 நாள் உருவாக்குனேன். ஒரு கோயிலில் என்னுடைய பேரை போட்டு நவீன் அவர்களினுடைய வள்ளி கும்மி ஆட்டம்னு போட்டாங்க. அதுல வயசானவர், அப்பவே 70 வயசானவர் ஒருத்தர், அந்த டீம்ல இருந்த ஒருத்தர், இவன் பேரை போட்டாங்க அப்படின்னாரு. அவர் வந்து சொல்லியெல்லாம் தெரில, சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தவர் என்ன இந்த மக்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு பொலிட்டிக்கலா கண்ட்ரோல் பண்ணி அவங்க போகாதீங்கன்னு சொன்னார். அந்த டே வந்து அந்த டே வந்து நான் ஃபைனல் பண்ணேன். இந்த கலை யாருடைய உதவியும் இல்லாம தனி மனிதனா சொல்லித்தரணும்னு ஃபைனல் பண்ணேன். என்னால் சொல்லித்தர முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தது. ஏன்னா அப்பவே நிறைய டீம் போயிடுச்சு. அந்த ஒரு பத்திரிகையில போட்டு போன ஃபங்க்ஷனுக்கு இதுக்கு முன்னாடி என்னுடைய மாணவர்கள் தெரிஞ்சவங்க எல்லாம் ஏஜ்ல பெரியவங்க தான், ஆனால் இது மாதிரி நடக்குது நீங்களாம் வந்துடணும் அப்படின்னு சொன்னங்காட்டி எதர்ச்சியா அவங்க அத்தனை பேர் வந்துட்டாங்க. இவர் கூட்டிட்டு வந்தவர் அவங்க பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இவன் எப்படி பண்றான்னு வார்த்தரலாம் நினைச்சு, அவருக்கு தெரியாது நான் இத்தனை சொல்லி கொடுத்துக்கிறேன். என்னுடைய ஒரு பார்ட் வந்து இன்னொரு பார்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்படித்தான் நான் டிஸ்கனெக்டடா இருக்கும், ரொம்ப டிஸ்கனெக்டடாக தான் இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணினதுக்கப்புறம் வந்தாங்க, பசங்களை கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்களுக்கும் புரிஞ்சிச்சு இவர் எது இருந்தாலும் இவர் தடுக்க முடியாது, இவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு. அன்னைக்கு உறுதிப்படுத்தினேன். மிக ஸ்ட்ராங்கா தனி மனிதனா எங்குமே இப்போ நான் வந்து 5000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இருக்கு. இதுல ஒரு மாணவர் கூட நான் இல்லாமல் உருவாக்கணும்னு கிடையாது. என்னங்க அதையை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணேன், சிலபஸாக மேக் பண்ணேன். எந்த ஒரு ப்ரெசன்டேஷனையும் நான் சாதாரண நிலையில் கொடுக்க மாட்டேன், ஹையர் எண்டில் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களில் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் ப்ரெசன்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சு இந்த கலை பற்றி. என்னுடைய எம்டெக்கோட அப்படியே ட்ராவல் ஆச்சு. அதுக்கப்புறம் டான்செட் எக்ஸாமினேஷன் எழுதினேன். டான்செட்டில் எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கிடச்சிச்சு. அதுக்கு இடையில வந்து நான் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிஞ்சுட்டேன். பிடெக் டு எம்டெக் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் சென்னை சில்க்ஸில் வந்து அவர் வேதாத்ரி மகரிஷி மூலமாக கனெக்ட், அதன் மூலமாக அவங்களுக்கு இந்த சைக்காலஜிக்கலான அப்ரோச்லாம் நான் நல்லா பண்ணுறேன்னு சொல்லி அங்கே கூடிய ஸ்டாஃப்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய என்னவா ஒர்க் பண்ணீங்க அங்கே ஒரு சோசியாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் யோகா ப்ளஸ் சம் மென்டல் பிஹேவியர்ஸ் பண்ணுற ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டான ஒரு ஜாப், ஸ்பெஷல் ஜாப். எல்லாத்துக்கும் வித்தியாசமாக இருக்கு. ஆமாம், அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனதையும் நல்லா வச்சுக்கணும், நல்ல எனர்ஜியாக வச்சுக்கணும். ஏன்னா ஒரு ஷோரூம் டெக்ஸ்டைல் ப்ளஸ் கோல்டு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை சென்னை சில்க்ஸ், அங்கே வந்து எனக்கு பணி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவங்க என்னை விடலை. நான் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் எடுத்துட்டேன். ஆக்சுவலி அங்கே வந்து கவுன்சிலிங் எடுக்க போகிற போது இல்லை உனக்கு அதுக்கு அடுத்தது எங்கேயாச்சும் இங்கே ஆப்ஷன் கிடச்சுன்னா இங்கே எடுத்துகிட்டு நீ கண்டிப்பாக ரெகுலராக ஷோரூமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எம்டி சொன்னாங்க. அதனால தான் நான் பிஹெச்டி டெக்கு செலக்ட் பண்ணேன். இல்லாட்டி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கே ஹாஸ்டல்லேருந்து படிச்சிருப்பேன். என்னோட லைஃப் ஸ்ட்ரக்சரே வேறு மாதிரி போயிடும். இங்கே போகிற போது நிறையா பேர்த்தோட அனுபவம். ஒருத்தங்க ரொம்ப வசதியானவங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்து இங்கே ஹாஸ்டலில் தங்கிட்டு அந்த ஷோரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களை பார்த்துருக்குறேன். எத்தனையோ சூழ்நிலைகள், 1000 பேர். அப்போ எனக்கு இந்த சைக்காலஜிக்கல் அப்ரோச் வந்து நல்லா பண்ண ஆரம்பித்தேன். அவங்கெல்லாம் சந்தோஷமாக ஆரம்பித்தாங்க. அப்போ யோகா, சைக்காலஜி, யோகா காலையில் கிளாஸ் எடுப்பேன். 1000 பேருக்கு ஒட்டுக்கா கிளாஸ் எடுப்பேன். 1000 பேர் கிட்டத்தட்ட இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வகுப்பு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த ஜேர்னி அப்படியே போயிட்டே இருந்தது. என்னுடைய பிடெக் காலேஜுக்கு எம்டெக் காலேஜுக்கு வந்தால் கூட காலையில் போய் அவங்களுக்கு எடுத்துருவேன். அவங்க பர்சனலாக ஃபேமிலிக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ப்ரீ நேட்டல் கோர்ஸ்ட்டு, போஸ்ட் நேட்டல் கோர்ஸை பற்றின விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சுது. அந்த கோர்ஸும் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போது யோகாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ப்ரீநேட்டல், போஸ்ட் நேட்டல், சைல்டு சைக்காலஜி, சைல்டுக்கான யோகா, ஒரு காம்பினேஷன் எடுத்தேன். இடத்துலையும் எனக்கு இந்த கும்மி அப்படிங்கிறது ஆழமாக இருந்தது. கும்மி பற்றி நான் சொன்னாலும் கும்மி பற்றினா அவங்க ஒரு ஆச்சரியப்பட்டாங்க. அதன் மூலமாக ரிலாக்ஸ் ஆனாங்க. இந்த கும்மியும் அப்படி அப்படியே டச் ஆகிட்டே இருந்தது. அதோட வந்து ரொம்ப என்னுடைய ஒர்க் ரொம்ப போயிட்டு இருந்த காலகட்டத்தில் எம்டெக் ப்ராஜெக்ட்டு அது ரொம்ப இதாக இருந்தால் ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான் இடையில சொல்லித்தரல. அது என்னுடைய எம்டெக் ப்ராஜெக்ட். நான் வந்து ஒரு ரேர் ஃபைபரில் கார் இன்டீரியருக்கானதான் என்னோட ப்ராஜெக்ட். மில்க் வீட் ஃபைபர்னு சொல்லுவோம். இந்த மில்க் வீட் ஃபைபரை கலெக்ட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலை. இந்த மில்க் வீட் ஃபைபர் எடுத்து அதையை வந்து காம்போசிட்டாக கன்வெர்ட் பண்ணி அதில் வந்து கார் இன்டீரியர் பண்ணி அக்வஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஹையராக இருக்கணுக்காக அதை பண்ணி ரிசர்ச் பண்ணி அது போகிற போது இட்ஸ் வெரி பிக் ஜாபாக போச்சுங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆண்டு மட்டும்தான் நான் வந்து இந்த கும்மி சொல்லித்தராமல் விட்டேன் என்னுடைய எம்டெக் ப்ராஜெக்டில். அது வரைக்கும் இந்த கும்மி ஜேர்னி நல்லா ஸ்ட்ராங்காக போச்சு. இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற போது எனக்கு ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அடிச்சா கண்டிப்பாக இந்த கும்மி அதிகமாக பண்ண முடியும். ஏரோபிக் ஒரு சின்ன ஒரு இல்லை, நீங்கள் ப்ராஜெக்ட் முடிச்சது டெக்ஸ்டைலில். ஆமாம், எப்படி அதில் முடிச்சுட்டு நீங்கள் எப்படி கும்மியிலடா பெருசாகணும்னு நினச்சிங்க? ஆமாம், அது என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஃபிசிக்கலாக மென்டலாக மனதனுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு உணர்ந்தேன். அப்புறம் இந்த ஒவ்வொரு ஃபைபரை பற்றி படிப்பேன். ஃபைபருடைய ப்ராப்பர்ட்டி, மாலிகுல் ஸ்ட்ரக்சர். அங்கிருந்த பிஹெச்டி இருந்த என்னோட ப்ரொஃபசர்ஸ், வெரி நைஸ் ப்ரொஃபசர்ஸ். அவங்க வந்து எனக்கு கொடுத்த விஷன்ஸ். நம்ம மாலிகுல் ஸ்ட்ரக்சர் பற்றி படிப்போம். இப்போ வந்து வாட்டர் பெர்மிலபிலிட்டி பற்றி படிக்கணும். டெக்ஸ்டைல் ஒரு சொட்டு தண்ணி எடுத்து இதில் ஊற்றிங்கன்னா வாட்டர் பெர்மிலபிலிட்டி எப்படி இருக்குன்னு
டெஸ்ட் பண்றது. அப்போ வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் பத்தி படிக்க வேண்டியது. ஏன் வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து ஒரு காம்பாக்டான ஷேப்ல இருக்குது அப்படின்னு யோகாவோட ரிலேட் பண்ணுவேன் நான். ஆமா, நீங்க எடுத்து ஒரு டிராப் வாட்டர் மாலிகுலுக்கும் நீங்க யோகாவுக்கும் ரிலேட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து உடம்பு வந்து நீரால் தான் உருவாக்கிது. அப்போ நிறைய சயின்டிபிக் பேப்பர்ஸ் வந்து எனக்கு ரிலேட் ஆச்சு. அப்பவும் எனக்கு தோன்றது ஒரு சைட்ல இந்த குமி ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். குமி வந்து உலகத்துக்கு ஒரு பெரிய விஷனை கொடுக்கும், ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது தோன்றிட்டே இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வெளியில வந்து அங்கே நிறுவனத்திலேருந்து வெளியில் வர்ற போதும் அவங்க கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னாங்க. நீ வந்து எம்டெக் முடிக்கிற வரைக்குமே அங்கே போயிட்டு இருந்தேன். நீ எம்டெக் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எம்டெக் முடிச்சுட்டு நீ ஏதாச்சும் ஒரு பொறுப்படுத்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை பாருன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு நாள் சொன்னேன், சார் இல்லைங்க, நான் வந்து கலையை கற்றுக்க போகிறேன். அவர் எப்படி சொன்னார், டி இந்த கலை அப்படி இப்படின்னு போனால் எப்படிரா இப்படி இருக்கிற வீணாக போயிடுவேன், சமுதாயத்தில் நீ ஷைன் பண்ண முடியாது, இங்கே நீ உனக்கு பெரிய பொறுப்பு தர்றேன், நீ பாருங்க ஆள் தேவைப்படுதுன்னு சொல்கிறார். இல்லைங்க சார், சரி பண்ணிக்காமி, இதே மாதிரி ஒரு கேபின்னு என்ன பண்ணுறேன்னு பண்ணிக்காமினார். அப்புறம் நான் இந்த கலையெல்லாம் பண்ணி காமிச்சு இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க சார், இதை போய் சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு. என்னமோ பண்ணு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு போயிட்டார். அதை அவருக்கே தெரியாமல் நான் ரிலீவ் ஆகிட்டேன். கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகி இந்த கலை சொல்லித்தரணும்னா இந்த கலை பற்றியே சொல்லித்தர வேண்டியது இருக்குது. அதாவதுங்க ஒரு வேஷ்டி மட்டும்தான் இருக்கிற ஒரு உலகம்னு வச்சுக்கோங்களேன், அதில் பேண்ட்டை பற்றி போடணும்னு சொன்னால் பேண்ட் என்னன்னே சொல்லி தரணும். ஆமாம், அப்படி இருந்து என்னுடைய ஜேர்னி. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் 2 வீலர் ட்ராவல் பண்ணும் இந்த கலை பற்றி சொல்லுறதுக்கு. நான் மார்க்கெட் பண்ண மாட்டேன், இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட் பண்ண மாட்டேன். போய் சொல்லுவேன், வேணும்னு எடுத்துக்க, வேணாட்டி போங்க. இந்த கலை எந்த இடத்துலையும் நான் இறக்கல. நான் என்னுடைய இன்னைக்கு இந்த பொசிஷன்ல இந்த கலையில் இருக்கிறதுக்கு ஒரே காரணம், என்னுடைய ப்ராடக்டை வந்து நான் ஒரு இடத்துல கூட கீழே இறக்கல. குவாலிட்டி கம் பண்ண மாட்டேங்க. குவாலிட்டிலையும் நோ காம்ப்ரமைஸ் இன் குவாலிட்டி. அதே நேரத்தில் என்னுடைய குவான்டிட்டியில், எதோட குவான்டிட்டியில், இந்த ப்ராடக்டோட குவான்டிட்டியில் நான் வந்தேன்னா இந்த ஸ்தானத்தில் தான் நிற்பேன். எனக்கு இந்த மாதிரி தான் ஹால் வேணும், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வேணும், அது என்ன ஆயிட்டாலும் சரி, அது கிடைக்காம போனால் பரவாயில்ல அப்படின்னு எடுக்க மாட்டேன். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறேன், ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க, ஃபங்க்ஷன் பண்ணால் எனக்கு இந்த குவாலிட்டியில் தான் இருக்கணும். 8 மணிக்குங்க நிகழ்ச்சின்னு சொல்லி போட்டுட்டாங்கன்னா 7:55 நிகழ்ச்சி மேடை ஏறிடுவேன். ஏங்க ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், அவங்க இன்னும் கூட்டமே மக்கள் வரல, எங்க 8 மணிக்கு நோட்டீஸில் போட்டிருக்கீங்க, நான் வேணா 1/2 மணி நேரம் எக்ஸ்டென்ஷனை பண்ணி தரேன், ஆனால் இதுக்கு வேண்டி இப்போ பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு பண்ண ஆரம்பிச்சு. அப்போ என்னை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்கன்னா கூட எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அவங்க கரெக்டாக இருக்கு, நான் எக்ஸ்ட்ராவாக பண்ணி கொடுப்பேன், அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் நோட்டீஸில் போட்ட டைம்லேருந்து மாறக்கூடாதுன்னு அப்போ எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. இதன் மூலமாக தான் என்னோட ஜேர்னி வந்து அப்படியே ட்ராவல் ஆகி போகும்போது என்னோட நண்பர்கள் எல்லாம் பார்த்தாங்க. அதில் ஆதன் பொன் செந்தில்குமார்ங்கிற என்னுடைய நண்பர், ஏங்க இனிமேல் வந்து உங்கள் ஃபேமிலி வந்து ஒரு அளவுக்கான எல்லா வித வசதிகள் இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே இருந்தாலும் இனிமேல் இந்த கார் இல்லாமல் நீங்கள் இந்த 2 வீலரில் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் 200 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு குடும்பம் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது, உங்களை நாங்கள் இழக்கிறதுக்கு தயார் இல்லைன்னு சொன்னார். ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போட்டு ஒரு ப்ராப்பரான கோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஹாபி சர்வீஸ் தாண்டி இதை பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ வந்து அந்த எம்டியோட ஒய்ஃப் கூட அவங்க வீட்டில் கூப்பிட்டு, நான் கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகிட்டா கூட அவங்க என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ண வச்சாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸும் ஜாஸ்தியானாங்க. அப்புறம் ஒரு ப்ராப்பரான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், தேவையில்லாமல் போய் அநியாயமாக போய் இந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், இது காசு கொடுங்கனால கேட்க மாட்டேன் எப்பவுமே. இங்கே பாருங்க, இது கற்றுக்கிறதுக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இதுக்கு இது அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே வளர்ச்சி ஆக ஆரம்பிச்சது. இதில் நான் வந்து சும்மா சொல்லித்தரேன்னு ஒருத்தவங்க வந்து சொல்லித்தருவாங்க இந்த கலையை, அதை பற்றி நான் கண்டுக்கல. என்னுடைய பிராண்டுக்கு இது வேல்யூ அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்புறம் அடுத்த ஜேர்னி நான் எல்லா பக்கமே காரில் தான் போக ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னோட பாடி வந்து ஸ்பைனல் கார்டில் பெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு. டெய்லி 200 கிலோமீட்டர் 2 வீலரில் போனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சில நாட்கள்லாம் வந்து என்னுடைய கால்கள் ஒரு காலை முன்னாடி தூக்கி வச்சு பின்னாடி தூக்கி வச்சுல ஓட்ட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா பெயின் ஆகும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இப்படி போயிட்டு இருப்பேன், ஒரு பாறாங்கல் இருக்கும், அந்த இடத்துல ஒரு கல் வச்சிருப்பேன். ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ் போனால் வண்டியை நிறுத்திட்டு அந்த பாறாங்கல்ல சாஞ்சு படுத்துக்குவேன். ஆமாம், ரோட்டில். அப்புறம் ஃபுட்டும் வந்து வெளியில் சாப்பிட மாட்டேன், வீட்டில் பார்சல் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். அந்தந்த இடத்துல தெரியும் எந்தெந்த இடத்துல மரத்து நிழல் இருக்குதோ, அப்படி சொல்லிட்டு இந்த கலை சொல்லி கொடுத்தேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஆனால் எதற்காகவும் என் கலையை ஒரு இடத்தில் கூட நான் விட்டு தரல. பட் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பெயின் எடுத்து அதில் காசு வருது வரல எதா இருந்தாலும் ஓகே, முதல் வரல, நம்ம வந்து அதை போய் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருப்பு இருந்துகிட்டே இருந்தது. அந்த நெருப்பு இருந்துகிட்டே இருந்தது. அதில்
அதுக்கு அடுத்தபடியாக வந்து எனக்கு ராம்ராஜ் காட்டன் நிறுவனர் நாகராஜனாவோட கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு. அவங்க வீட்டில் என்னோடய ஒழுக்கத்தை பார்த்துட்டு எல்லாமே இங்கே பாருங்க, எங்கிருந்து சொல்கிறேன் பாருங்க, என்னோட 5ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்புலேருந்து பாலிடெக்னிக்லேருந்து என் கூட வந்துட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் ஒழுக்கம். தன்னலமில்லா வேலை செய்யக்கூடிய ஒரு டெடிகேஷன் தான் நம்மளை அடுத்தடுத்த ஜேர்னிக்கு என்னை கொண்டு போச்சு. இது ஒன்று மட்டும்தான். அப்போ அந்த ஒழுக்க நிலை தான் அந்த இடத்துலையும் வந்தது. அவர் என்ன சொன்னார்னா, நான் இதில் சக்ஸஸ் ஆக முடியுமான்னு தோல்வி ஆக முடியுமான்னு தெரியல, சக்ஸஸாக ஒரு ஃபெயிலியர்னு தெரியாது, ஆனால் இந்த ஜேர்னியில் நான் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இங்கே பாருப்பா, கெட்டது பண்ணுறதுக்கு யோசி. அவங்க பெரியவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைங்க, கெட்டது பண்ணுறதுக்கு யோசி, நல்லதுக்கு பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. அப்போ அவங்க வீட்டில் லேடிஸுக்கு ஆல்ரெடி வந்தாச்சு, லேடிஸ் ப்ரொமோஷன் ஆயாச்சு, இதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க வீட்டில் கூட இது ஏதாச்சும் யாராவது சொல்லுவாங்க நம்ம போய் பண்ணுற போது அப்படின்னு சொல்கிற போது கூட, இல்லை நல்லது பண்ணுறதுக்கு எதுக்கு யோசிக்காதீங்க, எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்லேயே ஒரு கோர்ஸை கிரியேட் பண்ணி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே எங்கிட்ட பழக, அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ரீச் போச்சு. அந்த ஒரு காலகட்டத்துலேங்க எங்கள் உள்ளூருக்குள்ளே எனக்கு வந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பு நிலை. எங்கெங்கேயோ போகிறேன் பண்ணுறான், கூப்பிட்டா வந்து பண்ணிடுவோம் அப்படி எழுச்சியாக பண்ணாங்க. அங்கேயும் நான் என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, என்னுடைய குவாலிட்டியில் என்னை வந்து அப்ரோச் பண்ணால் தான் அந்த இடத்துல நான் போய் பண்ணுவேன். நானாக வாங்கப்போ 10 பேர் வாங்க போய் பண்ணு அப்படின்னு என்னைக்கு இந்த கலை பண்ணாமல் இருக்குமோ அன்னைக்கு தான் சக்ஸஸ்னு என்னை வந்து ப்ராப்பர் அப்ரோச். கடைசியில் ஒரு ஃபோன் கால்லையாவது வந்து நீங்கள் வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லாமல் நான் அந்த இடத்துக்கு போய் நிற்க மாட்டேன். இந்த டிக்னிட்டி, அந்த குவாலிட்டி எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு அடுத்து ட்ராவல் ஆச்சு. அடுத்தது என்ன, இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு லிரிசிஸ்ட் ஆனது, இப்போ நீங்கள் ஏன்னா யோகா டச் பண்ணிட்டோம், அடுத்து சைக்காலஜி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, பட் இந்த லிரிசிஸ்டோ இல்லை நீங்கள் அடுத்த லெவலுங்கிறது வந்து எப்போ நடந்துச்சு? அதெல்லாம் வந்துங்க கோவிடுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. அதெல்லாம் கோவிட், இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் கோவிடுக்கு முன்னாடி. இதெல்லாமே வந்து பிகினிங் ஸ்டேட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம மற்ற இன்டர்வியூஸ் கூட இந்த கோவிடுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் சக்ஸஸ் நிறையா இன்டர்வியூவில் சொல்லியிருக்குமோ தவிர, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் இவ்வளோ பெரிய ஜேர்னியை சொல்கிறது. அப்போது நிறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பித்தோம், ஒழுக்க நெறிகளை ஃபாலோ பண்ணோம். அந்த பெண்களுக்கான சீருடைகள்லேருந்து எல்லாமே வந்து ஒரு பக்காவான ஒரு ஃபார்மேட்ஸில் வந்துச்சு. இந்த நேரத்தில் என்னை வந்து ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறார். கோவிட் வந்துருச்சு. அப்போ நான் வந்து இது எல்லாமே ஆன்லைன் கோர்ஸாகவே கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எங்கேயுமே நான் ஒரே ஆள் சொல்லி தர்றது, அது ஆன்லைன் கோர்ஸை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்புறம் டெக்னாலஜிக்கல் வைஸில் நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சங்காட்டி அதை வந்து ஆன்லைன் கோர்ஸாக பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கோவிட்டில் இந்த ஃபஸ்ட் லாக்டவுனுக்கு முன்னாடி, அதுக்கு அடுத்த காலகட்டம், ஃபஸ்ட் லாக்டவுன் போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் என்னை கூப்பிட்றாரு, கார்த்தி அப்படின்னு ஒருத்தர். ஆனால் இது மாதிரி வந்து நாங்கள் நிறைய கும்மி ஆசிரியர்களை வச்சு சாம்பிள் பார்த்தோம், ஒருத்தருமே செட் ஆகலை. நான் வந்து உங்களை வந்து தான் சொல்லியிருக்கிறோம். கடைசியாக வந்து 25 பேர் பார்த்தோம், யாருதுமே அந்த ஸ்ருதியில் செட் ஆகலை. அது வரைக்கும் எனக்கு இசையை பற்றின பெரிய ஞானம் இல்லைங்க. நான் சாதாரண ஒரு கும்மி ஆசிரியராக தான் இருந்தேன். அப்போ தான் வந்து ஜிவி பிரகாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் அப்படின்னா எனக்கு இது கும்மி தவிர வேறு எதுவுமே தெரியாது. என்னோட ஃபீல்டு, ரிசர்ச், பேப்பர் அதெல்லாம் தெரியும். சினிமா துறை பற்றி சுத்தமாக தெரியாது. எனக்கு பெரிய மியூசிஷியன் பெருசாக சினிமா பார்க்குறது அந்த பெருசாக இல்லைங்க, பெருசாக இல்லை, அதுக்கான வாய்ப்பும் இல்லை, அதுக்கு போகிறதுக்கு நேரமும் இல்லை. அப்போது ஜிவி பிரகாஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஜிவி பிரகாஷ்னா யார் என்னங்கிற அவரோட பேக்ரவுண்டெல்லாம் பார்க்குறேன். பார்த்துட்டு எப்போ அவரு தான், அவங்க டீம் தான் சொல்கிறதா, சரி எதை என்னை வந்து பார்க்கணுமே. அப்போ வந்து அவர் வந்தாங்க, இந்த சைடு வந்தால் என்னை பார்க்க சொல்லுங்கள். அவங்க டைரக்டர் வந்து ஒரு நாள் வந்து சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. என்னை வந்து பார்த்தார். நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுற போது நான் உண்மையாகவே அவங்க டீம் தானே உணர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பாடல்கள் எழுதி அவங்களுக்கு கொடுத்தேன், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கங்களே எழுதி கொடுத்துருப்பேன். ஆமாம், அந்த அளவுக்கு பாடல்கள் எல்லாம் எழுதி கொடுத்தேன். அப்போ அவங்க வந்து இந்த பச்சிக்கலாம் பறவைலாம் அப்படிங்கிற அந்த பாடல், கும்மியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பாடல்லேருந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் ரெக்கார்டிங் போச்சு. ரெக்கார்டிங் போகிற போது நம்ம இசையில் என்னென்ன தப்பெல்லாம் இருக்குது, நாம் நினச்சிட்டு இருப்போம் நம்ம நல்லா பாடுறோம்னு நினச்சிட்டு, ஆனால் அதில் அப்போ தான் அந்த இசைக்குள்ளே போகிறோம், மியூசிக்குள்ளே போய் என்னென்ன தவறு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இல்லை, இங்கே ஓப்பன் த்ரோட்டில் பாடுறது இப்போ வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து சினிமாவில் போய் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், பச்சைகளா அம்மா பறவைகளா அப்படின்னு கூட நான் பாடிட்டு இருந்திருக்கலாம். பட் அங்கே போகிறபோது ஒரு ஸ்ருதி மெயின்டைன் பண்ணணும், ஒரு பிச்சில் இருக்கணும். பச்சிகளாம் அம்மா பறவைகளாம் தத்தினம் தைதை பறவைகளாம் சொல்லமா சொல்லு பலவிதமாய் வந்து ரங்குதம்மா, அப்படியே இருக்க ரெக்கார்டிங் முறை. அப்போ அந்த 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 ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுட்டு அப்புறம் வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். அப்போது என்ன படம்னு கூட எனக்கு தெரியாது.
அவருடைய டைரக்டர் தான் வந்து பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு ஒன்று பண்ணதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. 2வது பாட்டு ஒன்று பண்ணணும். 3வது வந்து ஒரு பாட்டு அசல் கோளார் நான் 2 பேர் சேர்ந்து பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அதையும் பண்ணோம் அந்த படத்தில். அப்படி வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து எனக்கு 3 பாட்டுக்கு வாய்ப்பு. 3 பாட்டுக்கு. அதில் இந்த பச்சைக்கிலாம் பாட்டு வந்து மெகா ஹிட் பாடலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ தான் நான் சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே போகிறேன். அப்போது ஒரு லிரிக்ஸிஸ்டாகவும் ஒரு சிங்கராகவும் அறிமுகம். திடீர்னு நீங்கள் கிராமத்திலிருந்து சினிமா ஃபீல்டுக்குள்ளே போயாச்சு. அப்புறம் இந்த நேரத்துலங்க என்னை நவக்கரை அப்படிங்கிற பக்கத்தூர், அந்த ஊரில் மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க. எங்கள் ஊர் காக்காச்சாவடி, இந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துருந்தாலும் என்னுடைய பெரியவங்க சொல்லி கொடுத்துக்கிற விஷயம் என்னென்னா, எப்பொழுதுமே போட்டி அப்படிங்கிறது ஆரோக்கியமான போட்டியாக இருக்கணும். பொறாமையான போட்டிக்கு எனக்குமே போயிடக்கூடாது. அது விலகி நீ போயிரு அப்படின்னு வேற ஒரு ஆசிரியர் கூட்டு வந்து வச்சாலும் நான் போய் ஒரு சால்வி போட்டு அதையும் ரசிச்சுட்டு வருவேன். அங்கே என்ன பாசிட்டிவ் இருக்குது, அதை கற்றுக்க முடியும். அப்படி கற்றுட்டேன். மிகப்பெரிய எதிர்ப்பெல்லாம் பண்ணாங்க பல விஷயங்கள். அதுக்கு நான் பயப்படவே இல்லை. இந்த கலை சம்மந்தப்பட்டதில் எங்கேயுமே பயப்படுறதில்லை. அடுத்த ஒரு கட்டங்கள் போகிற போது இந்த பாட்டை பற்றி இன்னும் கற்றுட்டேன். நிறைய சின்ன சின்ன ஆசிரியர்கிட்ட போய் எப்படி பாட்டு பழகிறது, எப்படி பாடணும் அப்படின்லாம் கற்றுட்டேன். அதுக்கப்புறம் ப்ராப்பரான இந்த கலையை டீச் பண்ண எனக்கு இன்டர்நேஷ்னல் அப்ரோச்சஸ் வந்துச்சு. ஆமாம், ஃபஸ்ட்டு நான் வந்து யூகேக்கு கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைனில். அவங்க வர்ற போதும் எங்கிட்ட கற்றுட்டு போய்க்குவாங்க. ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் என்கிட்ட கற்றுட்டாங்க. அப்போது அவங்களுக்கு இந்த கோர்ஸை வந்து வேறு ஒரு மாடியூலில் கொடுக்க ஆரம்பித்தேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப்பில் இருக்காங்க. அப்போ தான் நான் என்ன பண்ணேன், ஒரு காம்பேக்டான ஒரு கும்மி கோர்ஸ் வித் சைக்காலஜிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஆல்சோ யோகிக் வேதிக் இம்ப்ளிமெண்டேஷன், இது எல்லாம் சேர்ந்த ஒரு கோர்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அதே கோர்ஸ் இங்கேயும் கொடுக்க ஆரம்பித்தேன். அது பெரிய சக்ஸஸை கொடுத்துச்சு. அப்போது நைட்டில் 11 மணிக்கு தான் யூகே கிளாஸுக்கு வருவேன். நைட்டு 11 மணிக்கு உட்காந்து 12:30 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும். அப்போது ஏஐ டெக்னாலஜி அதெல்லாமே எனக்கு நிறைய விதத்தில் இந்த கிளாஸஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. மீண்டும் காலையில் அப்புறம் அங்கேருந்து யூஎஸ்க்கு கிளாஸ் கனெக்ட் ஆச்சு. 4:30க்கு வந்து காலையில் வந்து யூஎஸ் கிளாஸ் கனெக்ட் ஆவேன். இப்போது நைட் 12:30 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன், யூஎஸ் கிளாஸ் கனெக்ட் பண்ணுவேன். ஆஃப்டர்நூனில் இங்கே லோக்கல் ஜேர்னி டெய்லி வந்து திருப்பூர் வந்து அவங்களுக்கு கிளாஸஸ், திருப்பூர் மக்கள் கிளாஸ் எடுப்பேன். அதுக்கப்புறம் நாமக்கல் போவேன், அப்படி கரூர் போவேன். இப்படி என்னோட ஜேர்னி வந்து இருந்துகிட்டே இருக்கும். நைட்டும் ஏர்லி மார்னிங்கும் கிளாஸஸ் ஃபார் போயிட்டு இருக்கோம். ஆமாம், இன்டர்நேஷனல் கிளாஸ். இப்போ ரீசெண்டாங்களா இல்லை எப்போ இருந்து ஆரம்பிச்சது இந்த இன்டர்நேஷனல்? இல்லை, இது வந்து இந்த கோவிட் டைம்ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. நான் சினிமாவுக்கு போகிறதுனால எனக்கு அந்த ஃபாரின் சான்ஸ் கிடைக்கல. இது எல்லாமே ஒரே கனெக்டடாக வந்துச்சு. அதுவே கனெக்ட் ஆச்சு. இப்போது நிறைய பாடல்கள் வர ஆரம்பிச்சுது. அடுத்தடுத்த படங்களுக்கு பாடல் எழுத ஆரம்பித்தேன். இப்போதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ ஒரு 2 படங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நல்ல படங்கள். அதுக்கப்புறம் ஒரு மலையாள படம் கூட வந்துச்சு. மலையாள படத்தில் வரக்கூடிய தமிழ் பாடல்கள், அது வந்து சித்துக்குமார் சார் கூட ஒர்க் பண்ணேன், ஜிவி பிரகாஷ் சார் கூட. இது மாதிரி நிறையா மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நிறையா சீரியஸஸில் வந்து லிரிக்ஸிஸ்டாகவும் பாடகராகவும் இருக்கிறேன். அப்புறம் நிறைய பக்தி பாடல்கள் அவங்கவுங்க கோயில்களுக்கு பாடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடச்சிச்சு. அப்படி தொடர்ந்து ஒரு பாடகரான ஒரு ட்ராவல் அப்படிங்கிறது வந்து அதில் நான் பிகினர் தான். இப்போ அதுக்குள்ளே போனால் தானே தெரியுது அந்த ஃபீல்டை பற்றி. அதில் ஒரு பிகினராக தான் இருக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? ஒரு பாடகராவா, இல்லை ஒரு லிரிசிஸ்டாவா, இல்லை ஒரு யோகா சொல்லித்தரா, இல்லை ஒரு சைக்காலஜிஸ்டாவா? இது எல்லாம் சேர்ந்துன்னு ஒரு கும்மி ஆசிரியராக இருக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் கனெக்டாக இருக்கிற இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒரு கும்மி கோர்ஸ் தான் இன்றைக்கி நான் கொடுத்துட்ருக்கிறேன். அதனால தான் வந்து என்னால் வந்து இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய ஃபீல்டு இருக்கிற ஃபஸ்ட்டு 500 பேர் வச்சு பண்ணது நான் தான் இந்த கலையில் வந்து. ஆமாம், முதல் ஒரு 500 பேர். ஆமாம், ஒரு 50 பேர் 100 பேர் வச்சு பண்ணுறக்கூடிய காலகட்டத்திலே நான் 500 பேர் வச்சு பண்ணேன். ஆனால் இன்றைக்கி வந்து 5000 பேர் 10,000 பேர் 15,000 பேர்னு பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்தில் நான் ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு போயிருக்கணும். ஆனால் என்னுடைய கோர்ஸ் வந்து எலாபரேட்டான கோர்ஸ், 120 hours சிலபஸ். இந்த 120 hours சிலபஸை வந்து நான் டீச் பண்ணி அவங்களுக்கு பர்ஃபெக்ஷன், என்னோட குவாலிட்டியிலேருந்து நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். இந்த நடனத்தினுடைய தன்மையில எக்காரணத்தை கொண்டு அவருக்கு வயதாக இருக்கலாம், இல்லை யங்ஸ்டராக இருக்கலாம். எவ்வளோ நாள் ஆகும் இந்த 120 hours கற்றுக்கிறதுக்கு? 120 hours அட்லீஸ்ட் ஒரு 70 to 90 days கற்றுக்குவாங்க. 3 months கோர்ஸ் கம்பல்சரி. 3 month to 6 month 1 year கோர்ஸ் வரைக்கும் போயிருதுங்க. அதாவது வீக்கெண்ட் கோர்சஸ் எல்லாம் 2 years போயிடும். சில இன்டர்மீடியட் கோர்சஸ் மாதிரி, அதாவது ஒரு நாள் எடுக்கிற இடத்துல வந்து 6 month to 7 month போயிடும். டெய்லி எடுக்கிற இடத்துல 3 months. இந்த மாதிரி 3 விதமான கோர்ஸ் எடுக்கிறேன். அவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் முடிக்கிற போது அவங்க லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு
ஒரு டிராவல் இருந்திருக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்திருக்கும். பிசிக்கலி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மொத்தமா மாறிடுவாங்க. இந்த கோர்ஸுக்கு முன்னாடி இந்த கோர்ஸுக்கு பின்னாடி அவங்கள டிசைன் பண்ண முடியும். அப்படியெல்லாம் நிறைய மாற்றங்கள் வர்ற போது ஏன் இன்னைக்கு கூட இன்னைக்கு இந்த இந்த பொங்கலுக்கு என்னுடைய டீம் வந்து அமெரிக்காவில் வந்து 6 இடத்துல நடக்குது ஃபங்க்ஷன்ஸ். அப்படிங்களா? ஆமா. எப்படி நீங்க இங்கிருந்து கோஆர்டினேட் பண்ணுவீங்க? நான் வந்து இப்போ இந்த மூலமா எனக்கு அமெரிக்கா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. அவங்கெல்லாம் ஆன்லைன்ல ப்ராப்பராக கத்துட்டு 2 இயர்ஸ் கத்துட்டாங்க. 2 இயர்ஸ் கத்துட்டு ப்ராப்பரான அரங்கேற்றம், இந்த கும்மியில் வந்து ப்ராப்பரான அரங்கேற்றம்னு சொன்னா இது இயல் இசை நாடகம் 3ஐயும் சேர்த்துனது. அப்போ இந்த 3ஐயும் சேர்த்தி அமெரிக்காவில் வந்து நியூ ஜெர்சி நகரத்தில் ஒரு பெரிய அரங்கேற்றம் பண்ணேன். என்னுடைய மாணவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அங்கேயே பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டுருச்சு. இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நீங்க போக வேண்டாம். இப்போ நான் போகல. போகாமையே நீங்க அங்க 6 இடத்துல நடக்குது. இப்போ 6 இடத்துல எல்லாமே வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதுன்னா கிட்டத்தட்ட 100 பேர் ஒரே கோர்ஸ்ல இந்த வருடத்துல கொடுத்தேன். நான் ஒரு ஷார்ட் டைம் கோர்ஸ் ஒன்று ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவேன். அது வந்து ஒரு ஷார்ட் டைம் ஒர்க் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 days ஒர்க் ஷாப் பண்ணி அவங்க இந்த பொங்கலுக்காக ப்ரெசென்ட் பண்றாங்க. அது வந்து என்னுடைய நவீன் பிரபஞ்ச நடன குழு அப்படிங்கிற பேர்ல அலோவ் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க கோர்ஸ் முடிக்கல, அவங்க ஒரு ஒர்க் ஷாப் முடிச்சுட்டு பண்ணுறாங்க. அதனால அவங்களுடைய ஒரு பிராண்ட் ஒரு பேரில் இப்போ இன்னைக்கு மட்டும் 100 பேர் பண்ணுறாங்க. இப்போ அட் ப்ரெசென்ட் எல்லாம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிற டைமில் நீங்கள் அவங்க ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அடடா. அமெரிக்காவில் இது வந்து ஹியூஸ்டனில் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ டெக்ஸஸில் பண்ணுறாங்க, இன்னொரு இடத்துல எங்கே சொன்னீங்க? நியூ ஜெர்சியில் பண்ணுறாங்க, அட்லாண்டாவில் பண்ணுறாங்க. அட்லாண்டாவில். ஆமாம். அது மாதிரி பல மாகாணங்கள்லையும் இது எனக்கு மிகப்பெரிய அளவில் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. அவங்க ஒரு குளோபல் பிராண்ட் ஆயிட்டுங்க. இதை விட என்ன கேட்டிங்கன்னா இங்கே வந்து எனக்கு நிறைய காம்படிஷன்ஸ் மாதிரி இன்னொரு ஆசிரியர் வந்து சும்மா சொல்லி தருவார். நான் ஒரு ஃபீஸு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் இந்த அரங்கேற்றம் பண்ணுறதுக்கோ மக்கள்கிட்ட போய் காசு வசூல் பண்ணி இது பண்ணணும் அப்படிலாம் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் நான் ப்ரொசீஜர் பண்ண மாட்டேன். என்னோட அரங்கேற்றம் அப்படிங்கிற ஒரு இண்டோருக்குள்ளே தான் இருக்கும். அவங்க ஃபேமிலியிலேருந்து 5 பேர்லேருந்து 8 பேர் அதிகபட்சம் வரலாம். அதை வச்சு தான் நான் அரங்கேற்றம் பண்ணுவேன். அது வந்து ஒரு 3.5 to 4 hours கண்டினியூஸ் ப்ராசஸர். இயல் இசை நாடகம் 3ஐயும் கொண்டது. அதை நான் பப்ளிக்காக பண்ண மாட்டேன், யூடியூப்லையும் போட மாட்டேன். நான் யூடியூப்ல போடக்கூடிய விஷயங்கள், பல விஷயங்கள் நான் பேசுகிற விஷயங்களையே எடுத்து எங்கிட்ட வந்து பேசுவாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்தது. என்னுடைய ஜேர்னி எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஜேர்னி. ஒருத்தர் சொல்கிறாரு கும்மியாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான கும்மியாட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வள்ளி கும்மி இருக்குது, அது ஒயில் கும்மிங்கிற கேட்டகரி கீழே வரும். வள்ளி திருமணத்தை பற்றி பாடுறதுனா வள்ளி கும்மி, சிறுத்தண்டன் உடைய வரலாற்றை பற்றி பேசினா சிறுத்தண்டன் கும்மி, ஹரிச்சந்திர மகாராஜாவை பற்றின பண்ணா ஹரிச்சந்திரன் கும்மி, அப்புறம் வந்து பவளக்கொடியினுடைய அள்ளி அர்ஜுனனுடைய கதையை பற்றி பேசினா பவளக்கொடி கும்மி. இது மாதிரி நிறைய டாபிக் இருக்குது. இதில் எந்த கும்மியை ப்ராப்பராக பண்ணிங்கன்னா அந்த அசைவுகள் அந்த நடைகள் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்து பண்ணுனா எல்லா கும்மியிலையும் அதோட வேல்யூ இருக்கும். ஆனால் ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு வள்ளி கும்மி பண்ணிங்கன்னா இது நல்லா இருக்கும் அப்படின்னு. நோ, நாட் லைக் தட். இது வந்து ஒரு தவறான எக்ஸாம்பிளாக போயிடும். ஏன்னா நான் பேசுகிற ஸ்பீச்சை கேட்டே பண்ணுறாங்க, தவறாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் நிறையா விஷயங்கள் வந்து இப்போ யூடியூப்லேயோ இதுலேயோ ப்ரொமோட் பண்ணுறதில்ல. முழுக்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு அது எலாபரேட் ஆகட்டும், அது ஒரு ஸ்ட்ரென்த் ஆகட்டும்னு நினைக்கிறேன். அது கூட என்னோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். இப்போ சாதியல் ரீதியான விஷயங்களை இந்த கலைக்குள்ளே புகட்ட ஆரம்பித்தேன். இந்த சாதிக்கு தான் இந்த கலை, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் புகட்ட ஆரம்பித்தாங்க. அதற்கும் நான் வந்து தெளிவான விளக்கங்கள் கொடுத்தேன். இந்த கலை எங்கள் ஊருக்குள்ள தான் நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு இன்டர்வியூவில், பல ஜாதியினரும் இந்த கலை பண்ணுறதா வழக்கம். இந்த ஒரு ஜாதியினர் மட்டும் பண்ணுறதுக்கு யாரு கண்டும் நான் அஞ்சுனதே இல்லை. அதற்கு மேலே என் கூட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, ஒரு ஹோம் மேக்கர், வேற பிஸ்னஸில் இருக்கிறவங்க, ப்ரொஃபஸர்ஸ், இவங்கெல்லாம் வந்து எங்கூட வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எந்த இடத்துலையும் ஒரு நிலை கூட கீழே போகாமல் பார்த்துக்கணும். அது வந்து என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. அவங்க எப்படி போகிறாங்க, அந்த இடத்துல ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்களா, அத்தனை அப்டேட்ஸும் எனக்கு கீழே 50 ஹெட்ஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு 50 ஹெச்ஓடிஸ் மாதிரி இந்த ஒரு 50 பேர்த்துக்கு கீழே 50லேருந்து 150 பேர் வரைக்கும் ஒரு ஹெட்டுக்கு கீழே இருக்கிறாங்க குறைஞ்சது. இது மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி, இங்கேயும் சரி, இவங்களுக்கெல்லாம் ஒரு கோர்ஸ் வச்சு இவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கோர்ஸு, யோகா கோர்ஸு, வெல்பீயிங்காக, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்னஸ்க்காக ஒரு இப்படி கால்குலேட் பண்ணும்போது ஒரு 5000-6000 பேர் வருவாங்களா? கண்டிப்பாக டைரக்டாகவே வருவாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பியூட்டி, இதில் ஒரு மாணவர்களுடைய பாதம் கூட எனக்கு தெரியாமல் இருக்காது. இந்த மாணவர் சொன்னீங்கன்னா அந்த மாணவரோட மூஞ்சி எப்படி இருக்கோ, இவங்களுடைய நடனத்தினுடைய அசைவு இந்த இடத்துல இந்த தப்பு பண்ணுவாங்கன்னு என்னால் சொல்ல முடியும். இன்னைக்கு வரைக்கும் கம்ப்ளீட்டாக அத்தனை பேர்த்தனுடைய ஹிஸ்ட்ரியும் என்னுடைய
பிரெயினில் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் நான் சொல்லித்தரேன். என்னோட மாணவர்கள் போய் சொல்லித்தரதில்ல. என்கிட்ட என்னுடைய மாணவர்கள் போயே சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கான ப்ராப்பரான என்னை விட ஒரு பர்சன்டேஜாவது அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் நான் இது டீச்சிங்க்கு அலோவ் பண்ணுறேன். ரொம்ப செலெக்ஷன் வந்து ரொம்ப. அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ அந்த மாதிரி ஆசிரியர்கள் ஒரு 30 பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் நான் போயிடுவேன். அவங்க வந்து ஒரு கிளாஸ் அவங்க போனால் அடுத்த கிளாஸ் நான் போய் தான் டீச் பண்ணுறேன். என்னுடைய பார்வையிலும் ஒரு மாணவர் கூட இப்போதைக்கு உருவாக்கல. நீ வரக்கூடிய காலகட்டத்தில் அது சாத்தியமானு தெரியல. பட் கண்டிப்பாக அது சாத்தியத்தான் படுத்தணும். அப்போ அந்த மாணவர்களுக்கான குவாலிட்டி, பர்சனல் குவாலிட்டி அதையே டெவலப் பண்ணுவோம். பீப்புள் ஸ்கில், ஒருத்தவங்க கூட எப்படி பழகணும் அதை வந்து நான் சொல்லி கொடுத்து டெவலப் பண்ணுறோம். அப்போது ஒவ்வொரு டீமாக இப்போ இயங்க ஆரம்பிக்கிறாங்க. சைக்காலஜிக்கலுக்கு ஒருத்தங்க, மியூசிக்கு ஒருத்தங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. அங்கே போனால் ஒரு இடத்துல மைக்கு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் செக் பண்ணுறக்கு ஒருத்தங்க, இவங்களுடைய செக்டார்ஸை பார்க்கறதுக்கு, இவங்க கரெக்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறாங்களா, இவங்களுடைய மேக்கப், அதுதான் வந்து என்னை இந்த அளவுக்கு உயர்த்துச்சு. உண்மைதானே? அதுதானே மற்றவங்களுக்கு உங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் இல்லை? கண்டிப்பாங்க. அப்போது நான் இன்றைக்கும் பிகினராக தான் இருக்கிறேன். பல விஷயங்கள் பிகினர். ஏன்னா நம்ம கற்றுட்டு இருக்கிற விஷயத்தில் எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் கும்மியிலே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. அட் த ஏஜ் ஆஃப் 3 அவங்க அந்த பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் சொல்லிக் கொடுக்குற காலகட்டத்திலே திரிபுரம் எரித்தோன் மைந்தனே தேவனே கரிமுகத்தோனே வரிசையாய் ஒற்றை கொம்பன் வள்ளலாய் உமைத்துதிக்க பெருமையாய் நடனம் செய்ய பெருச்சாலை மீதில் ஏறி அரசடி விநாயகரை அன்புடன் துதி செய்வோன்னு அந்த கும்மி ஆரம்பிப்போம். அதே மாதிரி அந்த முருகனுடைய வரலாற்று வள்ளி கும்மி பண்ணுறங்காட்டி, பழனி ஆண்டவா உன்னை பாடினேன் ஓடிவா, பாஞ்சமலாம தங்கமயில் வாகனா, கல்லோவுன் மனதையா கரையாதோ என் சொல்லையா, தொல்லுலகில் காருமையா தூளங்கின்பம் நீருமையா அப்படின்னு சொல்லி கொடுத்த பாடல்கள். சபை அவங்க வந்து ஒரு லிஜெண்ட், ஒரு பெரிய லெஜெண்ட் எனக்கு அவங்க சொல்லித்தர்றாங்க. சபை விருத்தம் சொல்கிறேன். 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 64 கலைஞானம் கற்றுணர்ந்த பெரியோர்களே. என்ன 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 64 கலைஞானங்கள் கற்றுணர்ந்த பெரியோர்களே, முன் சிற்றூரை அரசு செய்து வந்த வேடுகூல மன்னனாகிய நம்பி மன்னனும் அவர் மனைவி நங்கை மோகினியாரின் அருந்தவ புதல்வியாம் வள்ளியம்மையோடு கழுகாசலபதி கந்தன் கந்தவேல் முருகன் சுப்பிரமணிய பெருமான் கணவனம் செய்த கதையை நான் பாடி ஆடுவதில், அவர் சொல்றவர் எக்ஸ்பர்ட். அவர் சொல்றாரு, நான் பாடி ஆடுவதில் சொல் குறை, பொருள் குறை, நயம், துதி, மத்தளம் ஏது குறை இருப்பினும் என்னை குழந்தை மழலை மொழி போல எண்ணி பாவித்து அருள் கூர்ந்து ஆதரித்து அருள் புரிவீராக. பப்ளிக்கு முன்னாடி ஹி சரண்டரிங். நான் பண்றத தப்பு இருக்கலாம், அவர் பண்றது எந்த தப்புமே வராது. அவர் சொல்லி கொடுக்குறாரு எனக்கு, இந்த மாதிரி சொல்லுப்பா, இந்த மாதிரி சொல்லித்தான் நான் ஆரம்பிப்பேன். லிஜெண்ட் அந்த விஷயத்துல அப்பேற்பட்ட விஷயமா நான் பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் எனக்கு இதை சொல்லி கொடுக்குறாரு. அப்போதான் இந்த கலைகளை பத்தின முழுமையான ஞானங்கள் எல்லாத்தையுமே நம்ம இன்னும் கற்றுக்கணும். ஒரே ஒரு விஷயங்க வாழ்க்கையில், எனக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கல. எனக்கு மேலே உலகத்தில் இருக்குது, அதுக்கு மேலே நான் ரொம்ப மோசம் அப்படின்னு தாழ்ந்தவனாகவும் நினைக்கல. பிகினிங்ல இருந்து ஒவ்வொரு நாளும் இயற்கை நம்மளுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டே இருக்குது. இன்னும் நீ கற்றுக்கணும், இன்னும் கற்றுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குது. அதுக்கு வேண்டி நீ ஒன்றுமே இல்லை இந்த கலையில் அப்படின்னு நினைக்க வேண்டியது. எல்லாமே வந்து லைஃப்பை வந்து ஒரு மிட்டாக இருந்து பார்க்கணும். இந்த உலகத்தை நீங்கள் மைக்ரோவாக போனீங்கன்னாலும் ரொம்ப சிறுசாக இருக்கும். ஒரு அணுவுக்குள்ளே பிரிச்சிங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றின நியூக்ளியர் சயின்ஸ் பற்றி படிக்கிறோம். அதே ஒரு பிரபஞ்சத்தை பற்றி ஒரு எக்ஸ்பேண்டட் சயின்ஸை படிக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்னால இன்னொரு மிக முக்கியமான விஷயம், எங்கள் சித்தி, எங்கள் ரிலேட்டிவ் என்னை கொஞ்சம் வளர்த்ததில் என்னோட பாதையில் ரொம்ப முக்கியமானவங்க. என்னை வந்து எம்டெக் நான் படிக்கிறதுக்கான பிளான் இல்லாமல் இருந்தேன். அவங்கெல்லாம் சொல்லித்தான் நான் படித்தேன். அப்போ அவங்க வந்து இந்த டான்ஸு பண்ண பிரபஞ்ச நடனம்னு கண்டுபிடிச்சோம். அவங்க வந்து பெரிய ஃபிசிக்ஸ் மேதை. அவங்க வந்து ஒரு ஃபிசிக்ஸ் மேதை, ராஜாமணின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்கூலோட ஹெட்மிஸ்டர் வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, கண்ணு எனக்கு இந்த நடனத்தை பார்க்குற போது ஒன்று தோணுது. அவங்க வந்து பெரிய நோபல் பிரைஸ் வின்னரோடலாம் வந்து ஒர்க் பண்ணவங்க, அவங்களுக்கு அசிஸ்டண்டெல்லாம் போக வேண்டியவங்க, அவ்வளோ பெரிய இது அவங்க. ஆனால் சர்வீஸ், ஒரு மக்களுக்கான சர்வீஸ் வேணும்னு சொல்லி ஸ்கூலில் ஆசிரியராக இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த கலையை தனியா இயங்குறீங்க, ஒரு இண்டிவிஜுவலாட்டி தனியா இயங்குறீங்க, ஆனா ஒட்டுமொத்த குழு ஒரே விஷயத்தை செய்யுது. எப்படி இந்த பிரபஞ்சத்தில் பூமி தன்னை சுத்தி கொண்டிருக்கின்றது, நிலவு தன்னை சுத்தி கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு கோள்களும் தன்னை சுத்தி கொண்டிருக்கின்றது, ஆனால் அத்தனையும் ஒரு இயக்கத்துக்கு அண்டர் த கண்ட்ரோல்ல இருக்குதோ, தனியாவும் இருக்குது, ஆனா முழுசாவும் எல்லாமே சேர்ந்து ஒன்னா வேலை செய்யுது. அப்படி இருக்கிறங்காட்டி இந்த கலை ஒரு பிரபஞ்ச கலையாக இருக்குது. இந்த பிரபஞ்ச களத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கக்கூடிய கலையா இருக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய அணிக்கு பேர்
பிரபஞ்ச நடனக்குழு. அப்போது ராம்ராஜ் காட்டனுடைய ஓனர் நாகராஜ் அண்ணன், இந்த பையனுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிருமே, இவன் வந்து சர்வீஸாகவே எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறானே, இங்கே பாரு உன்னுடைய பெயரை இதோட சேர்த்திடலாம், இந்த அணியோட சேர்த்திடலாம்னு சொல்லி நவீன் பிரபஞ்ச நடனக்குழு அப்படின்னு சொல்லி வச்சேன். இப்போ நவக்கரை எங்கே வந்து சேர்ந்துன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சினிமாவில் ஜேர்னி போனது ஃபஸ்ட்டு பேர் கொடுக்கணுங்கிற வந்தது. அப்போது எனக்கு அந்த நவக்கரையோட ரொம்ப கனெக்ஷன்ஸ், அதில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப கனெக்ஷன். அந்த ஊர் தான் எனக்கு பேஸாக இருந்தது. எங்கே போய் ஃபங்க்ஷன் பண்ணணும் வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் அந்த நவக்கரை மன்னனுடைய புதல்வன் மாதிரியே ஆயிட்டேன். அப்போ அந்த நேரத்தில் வந்து வெறும் நவீன் மட்டும் கொடுத்தா பார்த்தாது, நவக்கரை நவீன்னு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்து சொன்னாங்க. அப்போ இயல்பாகவே நவக்கரை நவீன் 2-3 இடத்துல என்னோட பேனர் நவக்கரையிலேருந்து வந்திருக்கும் நவீன்கிற போது நவக்கரை நவீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நானா போடல, அப்படி போட்டுட்டாங்க. அந்த பேர் வந்து நல்லா இருக்குன்னு ஒரு நியூமராலஜிஸ்ட்னு சொன்னார். ஆமாம், அப்போ வந்து நவக்கரை நவீன். ஆனால் எனக்கு கூட இத்தனை 50 தலைவர்கள் ட்ராவல் பண்ணுறாங்க, எந்த ஒரு விஷயமே இல்லை. அப்போ அந்த பிரபஞ்ச குழு தான் அது, அதனால அந்த பிரபஞ்சத்தை சேர்த்திட்டேன் கூட. அப்படி நவக்கரை நவீன் பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து எனக்கு சினிமா துறைக்கு போனதுக்கு அப்புறம் அமைய ஆரம்பிச்சது. அதோட வந்து பாத்தீங்கன்னா அது பிரபஞ்சம் அளவுக்கு விரிய ஆரம்பிச்சிச்சு அந்த சூப்பர். இதுதான் வந்து ஒரு எக்ஸ்பேண்டட் ஜேர்னியோடது. இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம வகுப்புகளும் ஒரு சாதாரண மக்களுக்கான வகுப்புகள் நான் ரெண்டையுமே விடல. என்னைக்கு பிகினிங்ல எப்படி இருந்தா பிகினிங்கான கோர்சிங் அதுவும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க, இதையும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இதை ஒரு பெரிய எக்ஸ்பேண்டட் ஜேர்னிங்க. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃபார் யுவர் என்ன ஜேர்னி. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. சொல்ல போனால் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன வயசில் உங்களை பார்த்தவங்க வந்து இப்போ திடீர்னு எடுத்து உங்களை பார்த்தாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருந்திருக்கீங்க, மேபி உங்கள் கிளாஸில் படித்தவங்களோ இல்லை வேறு யாராவது இருந்தாங்கன்னா இப்போ பார்த்தாங்கன்னா அடடா இப்படி இருந்தவரா, என்ன இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்காருங்கிற மாதிரி ஒரு கண்டிப்பாங்க. என்னோட நண்பர்கள் எல்லாருமே வந்து அந்த மாதிரி தான் சொல்றாங்க. அவங்க எல்லாருமே ஹாப்பி, எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நாம யாருக்குமே ஒரே விஷயங்க, தன்னால் பிறருக்கு துன்பம் விளைவிக்காம இருந்துக்கணும். நீங்க பொருள் அளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி, மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்காம இருந்தீங்கன்னா அத்தனை பேரும் போட்டுருவாங்க. பொருள் அளவிலோ இல்ல உடல் அளவிலோ மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சபிப்பாங்க. இதுதான் ஒரு லைஃப் ஜேர்னி. நாம ஒருத்தருக்குமே துன்பத்தை கொடுக்கல முடிந்த அளவிற்கு. அப்போ எங்கிருந்து பாருங்க, இந்த டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஜேர்னியினுடைய க்ரோத், ஒரு கரெக்டான கிராஃபினுடைய இன்க்ரீஸுக்கு காரணம் நாம நடந்துக்கக்கூடிய ஒழுக்க முறை தான். எல்லா பெரியவங்களும் வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க அத்தனை பேருமே அவங்க ஃபாலோ பண்ணின அவங்களுடைய அந்த ஒழுக்க நடைமுறைகள் வாழ்க்கையில் ஏற்றும். இன்றைய கால இளைஞர்களுக்கு நாம் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, டெடிகேஷன். இன்னைக்கு வந்து ரீல்ஸ் பார்க்குற காலம், 30 செகண்ட்ல திரும்பிடுறான். ஆனா வாழ்க்கைங்கிறது பல 1000 செகண்ட் இருக்கக்கூடியது. இதோட வாழ்க்கை முடியறதில்ல. அப்போ நீங்க என்ன பண்ணணும், எடுத்த காரியத்துல ஆழ்ந்த அறிவு வேணும், அதுல டெடிகேஷன் வேணும். இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்கன்னா, என்ஜினியரிங் படிக்கிறாங்க, அந்த என்ஜினியரிங் படிக்கிறதுக்கான குவாலிட்டி இருக்கா? ஒரு ஸ்ட்ரக்சரல் ஒரு என்ஜினியர் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ் பத்தி தெரியணும். ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்னு சொன்னா அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை பத்தி தெரியணும். மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இல்லாம ஒரு அடுத்த நிலைக்கு போக முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுலையும் ஆழ்ந்த அறிவும் அதுக்கேற்ற டெடிகேஷன் தேவைப்படும். வெற்றிங்கிறது கண்டிப்பா வந்துடும். வெற்றி நோக்கி ஓட வேண்டியதில்லை, உங்க குவாலிட்டியும் குவான்டிட்டியும் அதே நேரத்தில் ஆழ்ந்த அறிவை நோக்கி மட்டும் நீங்க பயணம் பண்ணுங்க. டெஃபினெட்லி யூ கேன் ரீச் த கோல். ஸோ மேபி இதை பத்தி இன்னி டீட்டெயில்டா என்ன 3வது செஷன்ல பேசுவோம்னு நினைக்கிறேன். முதல் செஷன் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. நன்றிங்க. ஸோ ஆனால் என்ன ஃபர்ஸ்ட் செஷன் ரொம்ப அற்புதமாக போச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி. ஸோ இப்போ செகண்ட் செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே இன் லைஃப். ஓகே. ஸோ உங்களோட வாழ்க்கை ஒரு நாளில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நான் நினச்சிருக்கேங்க, இந்த டே இன் லைஃப்பை வந்து நான் ஒரு ரெக்கார்ட் பண்ணணும், ஒரு செல்ஃபி ஸ்டிக்கோட நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் அதுக்கு முன்னாடியே நீங்கள் கேட்டீங்க. ஓ அற்புதம். அப்போ எங்களுக்கு நீங்கள் நினச்சதை நாங்கள் இப்போ உங்களுக்கு அது ஏர்லி மார்னிங் 4:30 அப்படிங்கிற போது என்னோடய வேக்கப் டைமாக இருக்கும். 4 o'clock எந்திரிச்சோன்னே நான் ஒரு வாக் போவேன். வாக் போயிட்டு 5:30 வந்துடுவேன். இப்போ வந்து டே டைம் மாறும். இப்போ அமெரிக்காவில் டே லைட் டைம் மாறும் அப்படின்னா 4 o'clock எந்திரிக்கணும். 4 o'clock இருந்துச்சு. 5 o'clock நான் ஆன்லைன் எல்லாம் செட் பண்ணி என்னுடைய ப்ராசஸ்னால் 5 o'clock கிளாஸ் வந்துடும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேலைட் மாறி இருக்கு, அதனால வந்து எனக்கு 6 o'clock, அதனால ஒரு 1/2 hour தள்ளி எந்திரிக்கிறேன். ஒரு 2 செஷன்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு போகும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் என் வீட்டில் ஒய்ஃபை கூப்பிட்டு அவங்களை கொண்டு வந்து சிட்டிக்குள்ளே ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பூர் வந்துடுவேன். திருப்பூர் வந்தால் ஒரு 2 செஷன், ஒரு 10:30க்கு இந்த ட்ராவல் டைம் ஆயிரும். நானும் ஒய்ஃபும் அதிகமாக மற்ற டிஸ்கஷன் எல்லாமே நடக்கிறது இந்த கார் ட்ராவல் தான். ஸோ அதை வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறது இல்லை. எந்த டைம் இருந்தாலும் மோஸ்ட்லி கொண்டு வந்து நான் தான் ட்ராப் பண்ணுவேன். அவங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக. அது வந்து அங்கே 8 o'clock வரைக்கும் கிளாஸ் இருக்கும். அப்படியே 8 o'clockலேருந்து அப்படியே டிஃபன் எல்லாமே லஞ்ச் எல்லாமே பார்சல் பண்ணி வண்டியில் எடுத்துகிட்டு ஒன்று ஒய்ஃபை ட்ராப் பண்ணிட்டு இப்போது நீலம்பூர் பக்கத்தில் வந்து நிறுத்தி ஒரு பிரேக் ஒரு 15 minutes 20 minutes சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்த ஜேர்னி 10:30க்கு ஒரு செஷன் ஆரம்பிக்கும். ஒரு 12 o'clock ஒரு செஷன் ஆரம்பிக்கும். இது முடிக்கிற போது ஒரு 2 o'clock ஆயிரும். அங்கேருந்து மறுபடியும் சிட்டிக்குள்ளே வருவேன், கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே 1 or 2 செஷன்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock. இந்த ஒரு செஷன் எவ்வளோ நேரங்க? 1.5 மணி நேரம் ஆயிருங்க. 1.5 மணி நேரம், 1.5 hours ஆயிரும். நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் மத்தியானம் வரைக்கும்குள்ளேயே ஒரு 3 செஷன் முடிச்சிடுறீங்களா? 6 செஷன் முடிச்சிடுறீங்க? இல்லை, 4 செஷன் முடிப்பாங்க. 4 செஷன் முடிக்கிறீங்க. ஓகே ஓகே. 4 செஷன். அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஷன். அப்புறம் 6 to 7 or 8 ஒரு செஷன் இருக்கும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 months ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு 3 months ஒரு இடத்துல. சில நேரத்தில் ட்ராவலிங்கே 1.5 hours ஆகும். அப்போ அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை மாற்றுவாங்க. அது மாறிட்டே இருக்கும், ஒரே மாதிரியான விஷயங்கள் இருக்காது. அப்போது ஈவினிங் வந்து ஒரு 9 o'clock 10 o'clock அப்படி வீட்டுக்கு போவேன். 10 o'clock ஸ்லீப்புக்கு போயிடுவேன். நைட்டு வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு ஸ்க்ரீன் டைமும் யூஸ் பண்ணுறதில்ல. என்னோடய ஸ்க்ரீன் டைம் எப்போவா இருக்கும்னா ஆஃப்டர்நூனில் இந்த ஒரு செஷனுக்கு இன்னொரு செஷனுக்கு இடையில இருக்கிற டைமில் தான் என்னுடைய ஸ்க்ரீன் டைம் இருக்கும். தவிர நைட்டு வந்து நான் கண்டிப்பாக அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன். ஸ்க்ரீன் டைம்ங்கிறது இன்னும் ரொம்ப இம்மீடியட்டாக மெசேஜ் வந்துருந்தா கூட நான் சம்டைம்ஸ் பார்க்காம போயிடுவேன். அப்போ வந்து போய் போட்டுருவேன், செல் வந்து நான் எடுக்க மாட்டேன். எவ்வளோ மணிக்கு நீங்கள் ஏன்னா இந்த நைட்டு ஸ்க்ரீன் டைம் ஆஃப் பண்ணுறது? ஏங்க எப்படி இருந்தாலும் என்னோடய 6-7 o'clock வந்து ஆஃப் ஆயிரும். ஆமாம், அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் 10 o'clock படுத்துருவேன். அப்புறம் மீண்டும் 4:30. இது வந்து இந்த மாதிரியான ரெகுலர் ஷெட்யூல் இருக்கும். சம் டேஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு 100 கிலோமீட்டரோ 50 கிலோமீட்டரோ 70 கிலோமீட்டரோ தள்ளி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய டேயாக இருந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து அங்கே ஃபங்க்ஷன் முடிக்கிறது 10 o'clock ஆகும். அதுக்கப்புறம் எல்லாரும் ட்ராப் ஆகி அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் கடைசியாக போவேன். அவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு எல்லாரும் மெசேஜ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களா, வந்தவங்கலாம் போயிட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொரு ஹெட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த குரூப்லேயே everyone in our group reach the homeன்னு அனுப்பிச்சிருவாங்க. அந்த டெக்ஸ்ட்டு பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன். அது வந்து அதுக்கு டைம் இல்லை அந்த நாள். அன்னைக்கு வந்து ஸ்க்ரீன் டைமுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அன்னைக்கு வந்து தூக்கமெல்லாம் பார்க்க மாட்டேன். அன்னைக்கு காலையில் கிளாஸ் இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு கிளாஸ் எடுத்துருவேன். அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் ஆஃப்டர்நூன் செஷன்ஸ் வந்து கொஞ்சம் மாறி கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அந்த டீம் தான் வந்திருப்பாங்க. அன்னைக்கு நம்ம போய் கிளாஸ் இருக்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய டீம் தான் வந்திருப்பாங்க. அதனால் அவங்களுக்கும் ஒரு நாள் வந்து ரெஸ்ட் விட்டுருவோம். நான் வந்து என்னோட சிலபஸாக போகிறனால 6 பேஸில் தான் கிளாஸஸ். இந்த 6 கிளாஸ் இருக்குன்னா அதுக்கு அடுத்த 6 காம்பன்சேட் பண்ணி போய்க்குவேன். இப்போ உங்கள் கிளாஸ் வந்து இப்போ சப்போஸ் திடீர்னு இப்போ பார்க்குற ஆடியன்ஸோ இல்லை யாராவது ஒருத்தவங்க வந்து இப்போ உங்கள் கிளாஸை வந்து அட்டன் பண்ணணும் இல்லை வந்து எங்கள் கம்யூனிட்டியில் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது எப்படி பண்ண முடியும்? இது எப்படின்னா வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் என்னோடது எக்ஸ்பேண்ட் ஆகுது. நான் வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக பண்ணுறதில்ல. அதனால வந்து வேர்ட் ஆஃப் மவுத் தான். இல்லை இப்போ சப்போஸ் விருப்பப்பட்டாங்கன்னா உங்களை கூப்பிடணுமா இல்லை என்ன பண்ணணும்? என்னை கூப்பிட்டா போதும். என்னை கூப்பிட்டா போதும். ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் நடத்துவேன். என்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லிடுவேன். இங்கே பாருங்க, அதை முதல்ல நீங்கள் ஒத்துக்குங்க. அது முதல்ல டைமிங்க்கு வரணும். எந்த செஷனுமே இந்த டைம் 10:30 அப்படின்னா 10:30க்கு தான் என்னோட கிளாஸ்க்கு வரணும். 10:25க்கு வரலாம், ஆனால் 10:20க்கு வர வேண்டான்ட்டுருவேன். 10:35க்குள்ளே வந்துருங்க. 10:25 to 35 இதுக்குள்ளே வந்துருங்க. அதுக்கு மேலேயும் வேண்டாம், இதுக்கு மேலேயும் வேண்டாம். அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அப்போ வந்து ஒரு 5 days ஒரு மாதிரி இருப்பாங்க. அதில் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே சொல்லிடுவேன், இதுதான் கிளாஸு, இது விருப்பம்னா பண்ணுங்க, இல்லாட்டி உங்களுக்கு எங்கே விருப்பமுக்கு தான் கற்றுக்குங்க. ஸோ அப்போ கூப்பிட்டு நீங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ஓகேனா நீங்கள் செஷன் ஆரம்பிச்சிருவேன். அதில் மினிமம் ஆமாங்க.
மினிமம் ஒரு 50 மெம்பர்ஸ் இருந்தால் தான் ஒரு 35-40 மெம்பர்ஸ் வந்து நிற்பாங்க. அப்போ தான் அவங்க ஒரு குரூப்பாக ஒரு கம்யூனிட்டியாக இந்த கலையை செய்ய முடியும். அதற்காக வந்து ஒரு மினிமம். இதில் ஏதாவது என்ன ஏஜ் இல்லை ஜெண்டரு அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? யார் வரணும் என்னெல்லாம்? நத்திங். ஒன்றுமே கிடையாது. ஏஜ் ஜெண்டரே கிடையாதுங்க. ரொம்ப நான் என்ன சொல்ல, நில்லுங்கன்னா நிற்கணும், திரும்புனா திரும்பணும், இந்த அறிவு இருந்தால் போதும். ஓ ரைட். அந்த ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் அது இருந்தால் நான் எல்லாமே டீச் பண்ணிடுவேன். இது ஒரு பெரிய ஹை எண்டான டீச் நான் பண்ணக்கூடியதில். அதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செஷனில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்னே, அதாவது இதில் இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அப்ரோச்சஸை அவாய்ட் பண்ணிட்டு நான் பண்ணுறதில்ல. அந்த விஷயங்களோட தான் பண்ணுவேன். அதனால வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் கோர்ஸ் கற்றுட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டிரைவ் போகிற வரைக்கும் கஷ்டம். அந்த டிரைவ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வெரி ஈஸிலி தே கேன் ஜாயின் வித் எனி. இப்போ எப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, லண்டனில் யூகேல இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஊர் லோக்கலில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கொண்டு போய் நிறுத்தினா என்னுடைய சிலபஸ் ஒரே மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனி தான் நடத்துறீங்க, பட் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற விதம் எல்லாமே வந்து இந்த ஆர்ட் ஓரியன்டாக இருக்குது. அவ்வளோதான் அதான் வித்தியாசம். அவ்வளோதான், எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க. ஆனால் அவங்களுக்கு எடுக்கக்கூடிய கிளாஸினுடைய வேல்யூஸ் மாறும். இப்போ வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து வேலை இருக்குதுங்க, நாங்கள்லாம் வந்து சின்ன கிராமத்தை சார்ந்தவங்க, எங்களால் முடியாது அப்படின்னா இந்த ஆர்ட்டை மட்டும் தனியாக கற்றுக் கொடுத்துருவேன். வேல்யூஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது. ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸாக இருக்கலாம், சைக்காலஜி. இது நீங்கள் வந்து வெறும் கும்மி மட்டும் கிடையாது நீங்கள் சொல்றதான். ஆமாம். ஸோ நீங்கள் வந்து சைக்காலஜி உள்ள கொண்டு வருவீங்க. ஆமாம். யோகா வருமா? யோகா வரும். பாட்டு ஏதாவது வருமா? ஆமாம், பாட்டு வரும். பாட்டு வரும். நிறைய பாடல்கள், பக்தி பாடல்கள் கூட ஜென்ரலான. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடி காமிக்கிறேன். பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா என் நிச்சயெல்லாம் முந்தன் மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே. இந்த மாதிரியான பக்தி பாடல்கள் அதையும் அவங்களுக்கு டீச் பண்ணி அது மாதிரி எல்லாமே வந்துடும். ஓ சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இந்த கிளாஸுங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி கும்மி. எஸ், என்னுடைய செஷன்ல ஒரு காம்போ தான். ஆமாம், நவீன் பிரபஞ்ச நடன குழுவில் நீங்கள் படித்தாங்க அப்படின்னு சொன்னால் காம்போ. இது இல்லாமல் வேற சில கலைகள் கற்றுக் கொடுக்குறேன். ஒயிலாட்டம், பர்ஃபெக்டான இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒயிலாட்டம், களியல்னு சொல்லக்கூடிய கோலாட்டம், அதுவும் ஆசிரியர்கள்கிட்ட நான் சின்ன வயசுலேயே கற்றுட்டு இருந்த ஒரு விஷயம். அதையும் முழுமை பண்ணிட்டு இந்த ஒயிலாட்டத்தையும் கோலாட்டத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லி அதுவும் சொல்லித்தரோம். அது எக்ஸ்ட்ரா கோர்ஸ். அவங்க எங்கே இந்த வேல்யூஸ்க்கு வேண்டி இந்த கோர்ஸ் விட்டுட்டு வெளியில் போக மாட்டாங்க. சார் அடுத்த கோர்ஸ் ஏதாச்சும் வேணும். அப்போ ஒயிலாட்டம் அது ஒரு 1 or 2 months போகும் சம்டைம்ஸ். அதுக்கப்புறம் கோலாட்டம் கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. கோலாட்டம் களியல், அதாவது 2 தந்தங்கள் முட்டிக்கொள்ளுகின்ற போது வரக்கூடிய சத்தம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அந்த களி நடனம் அப்படிங்கிறது. அது கோலாட்டம் தான். ஆனால் இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்க, அடுத்து என்னோட ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து கலந்துங்க. கண்டிப்பாக. 2 யானைகள் தந்தங்கள் முற்ற போது 2 அரசர்கள் அந்த காலத்தில் போர் செய்வாங்களாம். அந்த போர் செய்கிற போது 2 யானைகளுடைய தந்த முட்டி ஏதோ ஒரு மன்னன் இறந்துருவான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட இந்த நடனங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஜெயிச்சுட்டு அப்படின்னு இந்த வெற்றி வேட்கையை கொண்டாடுறதுக்கு ஒரு மன்னனை வீழ்த்தின போதெல்லாம் அப்போது அந்த களி நடனம் அந்த மாதிரியான விஷயங்கள். மீனவர்கள் வந்து அந்த காலத்தில் மீன் பிடிச்சிட்டு வந்து அதையெல்லாம் ஒட்டுக்கா போட்டு ஆடின நடனங்கள், அதுதான் களியல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நடனங்களையும் நான் இப்போ சொல்கிறேங்க. ஓ எக்ஸலண்ட். ஸோ இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க உங்களோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். இது இப்படி ஒரு நாள் ஜேர்னின்னு எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 16 to 17 hours ஒர்க் பண்ணுவேன். அதாவதுங்க நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃபேமிலி இதோட எப்படி பேலன்ஸ் பண்ணுவேன்? ஃபேமிலி எங்கள் வீட்டில் தான். ஐ வாண்ட் டு தேங்க் டு மை ஒய்ஃப் அண்ட் மை மதர். அவங்க தான் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம், அவங்க தே டேக் கேர் அபவுட் த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ஐ எம் லிட்டில் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த சொல்லலாம். அதுதான் உண்மையான விஷயம். அவங்க தான் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க இந்த ட்ராவலை, இன்க்ளூடிங் மை சன். எல்லாருமே இதை புரிஞ்சுக்கிறாங்க. சில நேரத்தில் எல்லா குடும்பங்கள்லையும் இருக்கிற மாதிரி வெக்ஸ் ஆவாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் நான் சப்போர்ட்டிவாக இருந்து பார்த்துக்கணும். கரெக்ட். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு தெரிஞ்சு செகண்ட் செஷன்லேயும் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த கலைக்காக நீங்கள் வந்து யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் டைம், அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தை இவ்வளோ தூரம் நம்ம பண்ணும்போது இன்னொரு இடத்துல அதோட சாக்ரிஃபைஸுங்கிறது ஒன்று இருக்கும். ஏன்னா எதை ஒன்று நம்ம ரொம்ப
அதுக்கு இன்வால்வ் பண்ணி அதில் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அப்போ அந்த டைமுங்கிறது இன்னொருத்தவங்களுக்கு தேவைப்படும். ஆனால் அதை விட்டுட்டு தான் நம்ம இதை பண்ணுவோம் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ அதுவுமே ரொம்ப ஒரு முக்கியமான இது இருந்துச்சு. ஸோ லெட் அஸ் எண்ட் அவர் செஷன் 2 இங்கே. சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஷன் 3 வந்து பிகமிங் 1. ஸோ நீங்கள் பிகமிங் 1ல் 1 எடுத்துகிட்டு பிகமிங் நவக்கரை நவீன் பிரபஞ்சம்னு போட்டிங்கன்னா நவக்கரை நவீன் பிரபஞ்சம் எப்படி ஆனார், அவர் மாதிரி ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணால் ஆக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். அதாவது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்விங்க. நீங்கள் ஒரு நவக்கரை நவீன் பிரபஞ்சமாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்பர் 1, நீங்கள் எடுத்த விஷயங்களில் டெடிகேஷன் இல்லாமல் எதையுமே நீங்கள் சாதிக்க முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஆழமான அறிவுங்க. ஒரு 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 எந்த விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா சரி, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு இன்டர்வியூ இருக்கிறீங்க, நீங்கள் எத்தனை இன்டர்வியூ எடுக்கக்கூடிய பர்சன்ஸ் கொடுத்த ரிசர்ச் பேப்பரை நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த கேமரா பற்றின நாலேஜ் உங்களுக்கு வேணும், இந்த லைட்டிங் பற்றின நாலேஜ் வேணும், இந்த என்விரான்மெண்ட்டில் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வேணும். ஒரு ஆர்ட் படிக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான என்விரான்மெண்ட் வேணும். அதுக்கான அப்டேஷன்ஸ் வை வி நீட் திஸ், இந்த பிளான்ட்டை இங்கே வச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது ஒரு சயின்டிஃபிக்கலான ஒரு விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு கேமராவில் இருக்குது ஒரு லென்ஸு, ஸ்ட்ரெயிட் லென்ஸ் எப்படி இருக்கணும், சைடு லென்ஸ் எப்படி இருக்கணும், அதில் இருக்கிற பேட்டரி கெப்பாசிட்டி என்ன இருக்கணும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஆழ்ந்த அறிவு ஒன்று வேணுங்க. ஆனால் இந்த ஆழ்ந்த அறிவு ஒன்று மட்டுமே உங்களை சக்ஸஸ் கொண்டு போகாது. எல்லா இளைஞர்களும் இந்த ஆழ்ந்த அறிவில் ட்ராபேக் ஆகுறாங்க. அவங்களுடைய ஃபீல்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபீல்டை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, ஆனால் அவங்க ஃபீல்டை பற்றின ஆழ்ந்த அறிவு இல்லை. அதை நம்ம கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், எப்பவுமே கற்றுக்கொண்டே இருக்கணும். 1. 2வது, அவர்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒழுக்கங்க. இதைத்தான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு எல்லா இடத்துலையும் சக்ஸஸுக்கு கொண்டு வந்து ஒழுக்கம்தான். அவர்களுடைய ஒழுக்கம், சுய ஒழுக்கம், அதே நேரத்தில் சமுதாயத்தில் நடந்தக்கூடிய ஒழுக்கம், இது 2 ஒழுக்கங்கள் சேருகின்ற போது உங்களுடைய டெடிகேஷன் இருந்ததுன்னா எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி. இப்போ நான் இந்த ஃபீல்டில் சாதிச்சிட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் ஒரு ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லலாம். அடுத்த ஜேர்னிக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கிறவங்களும் அந்த சக்ஸஸ் கொண்டு வரணும்னு சொன்னால் ஹார்ட் ஒர்க் வித் அ நாலேஜ், வித் ஸ்மார்ட்னஸ், இது ரொம்ப ரொம்ப ஒரு மேண்டேரியான விஷயம். இதோட சேர்ந்த ஒரு நம்ம பெரியவங்க சொல்கிற, திருவள்ளுவர் சொல்கிற மாதிரியான ஒரு ஒழுக்கங்கள், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டில் வரக்கூடிய ஸ்பிரிச்சுவலிட்டி. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்லலை. வாட் எவர் மேபி, உங்களுடைய முன்னோர்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் அப்பா அம்மா என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, அதில் தவறு இருந்தால் நீங்கள் மாற்றிக்கிங்க, அதெல்லாம் நான் சொல்ல வரல. பட் அது எதையுமே விட்டுறக்கூடாது. அது நம்ம அதில் ஏதோ ஒன்று இருந்திருக்கும் இல்லையா, அதில் நம்ம கண்டிப்பாக அது மாதிரி அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு விஷயங்கள், ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த 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 விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய டிஎன்ஏ இல்லை வரக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் என்னுடைய ப்ரொஃபஸர் சொல்லி கொடுத்த விஷயங்கள். அவங்க சயின்டிஃபிக்கான அப்ரோச் இருந்தால் கூட உங்கள் பரம்பரையாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எதையுமே விட்டுறாதீங்க. இந்த மாணவர்கள் விட்டுறக்கூடாது. அதையும் வெறியாகவும் மாறிடக்கூடாது. 2யும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி அவங்க கற்றுக்கணும். ஹார்ட் ஒர்க், அதே நேரத்தில் டெடிகேஷன், த கிளியர் நாலேஜ் இந்த ப்ராடக்ட், அவங்களுடைய ப்ராடக்டில் அது எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் பண்ணுனா நவக்கரை நவீன் பிரபஞ்சம் இல்லை, இந்த உலகத்தில் உச்சஸ்தானத்தை அடையலாம். கண்டிப்பாக உச்சஸ்தானத்தை அடைய முடியும். நீங்கள் எல்லாருமே, இந்த டீம், உங்களுடைய டீம் எல்லாருமே இது நான் சொன்ன ஒரு விஷயத்த எடுத்துட்டீங்க, அப்படி தான் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு பெரிய ஒரு உச்சஸ்தானத்தை பண்ண. இதுக்கு திருக்குறளை எடுத்துக்கலாம், நம்மளுடைய தொல்காப்பியத்தில் வரக்கூடிய பல தமிழில் வரக்கூடிய இதிகாசத்தில் வரக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு ஏற்ற இடத்துல அப்ளிகேபிள் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இப்போ மாணிக்க வாசகர் ஒரு இடத்துல துன்பப்பட்டிருக்கிறாரு. அந்த துன்பப்படுற இடத்துல அவர் ஒரு கவி பாடியிருப்பார். அந்த கவி அப்படியே உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எடுத்துக்கிற போது நம்மளை ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நபிகள் நாயகம் ஒரு அற்புதமான வரிகளை சொல்லியிருப்பாங்க. அது அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஜீசஸ் சொல்லியிருப்பா, அதை எடுத்துக்கலாம். புத்தர்கள் பல இடத்துல சொல்லியிருக்காங்க, அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஜேர்னியோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுற போது ஒரு அற்புதமான ஜேர்னியாக இருக்கும். லைஃப் இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் ஹாப்பியஸ்ட் மோடில் உங்களுக்கு போகும். எபிசோடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு, அது என்ன மேபி யூடியூப்லேயோ இல்லை வெளியில் வராமல்
பட் ஆனால் நீங்கள் லோக்கலாக கும்மி சொல்லி தரும்போதோ இல்லை இது பண்ணும்போதோ பண்ணுற ஒரு பாட்டு ஏதாவது இருந்ததுன்னா எங்களுக்காக பாடினீங்கன்னா மேபி ஈவன் ஆடியன்ஸஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இன்னொரு ஒரு கேட்காத ஒரு இதை வந்து அவங்க கேட்ட மாதிரி இருக்கும். அதாவதுங்க, இந்த கலையில் இந்த வள்ளி கும்மியிலேயே ஒரு முக்கியமான இடத்துல வள்ளி திணை காவல் செய்கிறான். அந்த திணை காவல் செய்யக்கூடிய இடத்துல அண்ணன்மார்கள், அவங்களுடைய பிரதர்ஸ் வந்து ஒரு பரண் அமைக்கிறாங்க. அந்த பரண் எப்படி இருக்குது, அது மேலேருந்து அவள் எப்படி திணை காவல் செய்கிறா அப்படிங்கிற ஒரு சின்ன பாடலை உங்களுக்காக பாடி கேட்கிறேன். செம்பவள கால் நாட்டி அதில் சிறந்த தங்க வாழை பூட்டி ஆடரத்தினக்கள் முள்வரப்பி அம்மன் 2 வீத மாலை சுடி தன்னே நன்னா நன்னா நானே நானே நன்னா தன்னே நானே நன்னா நான் நன்னானே நன்னாம் மாணிக்கத்தல்கால் நாட்டி நல்ல மரகதத்தில் வண்ணை பூட்டி அங்கு கோமகத்தில் தளிர் வரப்பி நல்ல குங்குமத்தால் ஆர்வூட்டி பருத்த கும்மில் ஆணி வைத்து வள்ளி பாதம் வைக்க பழுதாமைத்து அங்கு தோரமுடன் வர நேரி அம்மா சிந்தை மகிழ்ந்திருந்தாராம். பரநருகையே நிவள நல்ல பச்சைக்கல்லு வஸ்திரமாம் இங்கு தரணி எங்கும் ஒளி சீலுக்க அந்த தையல் வள்ளி பூனங்காத்தாள். அப்படி அவ காக்குறா. அந்த காக்கக்கூடிய ஒரு சீனு ஒரு பாட்டு பாரு. ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே அன்னங்கவுதாரிகள் ஆலோலமே. ஸோ அன்னங்கவுதாரிகள் ஆலோலமே நம் தமிழ் பெண்களினுடைய வீரத்தை பறைசாற்றுவதற்காக இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான இடம். ஆண்கள் போரையும் விவசாய தொழில் காமிச்சுனா அந்த விவசாய பொருட்களை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து காப்பாற்ற வேண்டியது பெண்களுடைய கடமையா இருந்திருக்கு. அந்த காலத்துல ஈக்குவலா நம்ம பெண்களை நம்ம தமிழ்ல காப்பாத்திருக்காங்கிறது இது. அந்த பரன் செம்பவள கால் நாட்டி சிறந்ததங்க வளை பூட்டி ரத்தினக்கள் முள்பரப்பி இருக்கக்கூடிய பரனை அண்ணன் செஞ்சு கொடுத்தா அது மேல இருந்து தங்கை ஓட்டுறா ஆலோலம் பாடி. ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே அன்னங்கவுதாரிகள் ஆலோலமே மட்டு கடங்காத சிட்டுகளே மருவி மருவிதான் வாரீங்களே மருவி மருவிதான் வாரீங்களே. ஸோ வெக்கங்கட்ட வெள்ளை கொக்குகனே விரட்டி அடித்தாலும் வாரீங்களே. இது வந்து பிரிட்டிஷை ஒழிக்கிறதுக்கான காலகட்டத்தில் இந்த வரி எச்சா போட்டுக்கிறாங்க. வெக்கங்கெட்ட வெள்ளை கொக்குகளே விரட்டி அடித்தாலும் வாரீங்களே வக்கனை பேசும் கிளி பிள்ளையே வந்து செந்தினை கொய்யாதீர்கள். ஸோ இந்த மாதிரி இது வள்ளி கும்மிங்க. இந்த மாதிரியான 15 விதமான கும்மியை நான் இப்போ எழுதியிருக்கிறேன். ஆமாம், இயற்கைக்கான ஒரு பல இடத்துல கும்மிகளை எழுதியிருக்கிறேன். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், மணிகண்டன் கும்மின்னு சொல்லி ஐயப்பனுடைய வரலாற்று முதுமையை கும்மி எழுதியிருக்கிறேன். ஒரு தென்னை மரத்தை சார்ந்த ஒரு கும்மி எழுதியிருக்கிறேன். பனை சார்ந்த ஒரு கும்மி எழுதியிருக்கிறேன். அது ரொம்ப டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனாக ஒரு 3 hours பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் இப்போ நான் எழுதியிருக்கூடிய மாணிக்க வாசகருக்காக எழுதியிருக்கிறேன். எங்கிட்ட அது இல்லாமல் வேத ஒயில் கும்மின்னு வேதாத்திரி மகரிஷியினுடைய கும்மியை வந்து ஃபுல்லாக வச்சிருக்கிறேன். நான் அதை நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து பண்ணியிருக்கேன். இன்னும் அதெல்லாம் வந்து நான் பப்ளிக்காக வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கேன். வேத ஒயில் கும்மி நம்மளுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லை விருத்த பாடல்கள், அந்த விருத்த பாடல்கள் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தத்துவங்களை அடிப்படையாக வச்சு என்ன மாற எழுதியிருக்கீங்க. ஆமாம், நான் தனியாக பண்ணியிருக்கேன். அவருடைய கான்செப்ட் இந்த கும்மிக்கு ஏற்ற மாதிரி மாற்றம். என்ன மாறாய்தல், ஆசை சீரமத்தல், கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல், நான் யார், பிறப்புக்கு முன்னும் பிறப்புக்கு பின்னும் இருக்கக்கூடிய கான்செப்ட், பிரம்மஞானத்து வரைக்கும் இருக்கக்கூடிய கான்செப்டை விருத்த பாடல்களோடு. ஒரு எண்ணம்னா என்னன்னு மகரிஷி சொல்றாங்க. எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தால் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும்ங்கிறாங்க. அப்போ அது விருத்த பாடல்களா? எண்ணத்தை எண்ணத்தால் என்ன எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தால் நிலைக்கச் செய்தால் எண்ணமே வழக்கத்தால் தெளிந்து போகும். இது வேதாத்திரி மகரிஷியோட தாட் பத்தின ஒரு பெரிய அனலைஸ். அப்போ அது இந்த 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 விளக்கப்பாடலை சொல்லி என்னுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு என்னை வந்து அப்ரோச் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு இதை கொடுப்பேன், இல்லாட்டி அவங்களுக்கு கிடைக்காது. அது இயற்கையுடைய விதத்துல என்னோட பாலிசிஸ் அப்படி. அதனால நான் கேட்டால் தானே கொடுக்கணும்.
ஆமா, கேட்காம கேட்டாதானே வேல்யூ இல்லை. அப்படி ஒருத்தங்க ஹெல்ப்பா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கேட்டா தானே கொடுக்கணும். கண்டிப்பா. அந்த மாதிரி நிறைய குமிகள் பண்ணி இருக்கிறவங்க. அதுக்காக இதே நான் சீக்கிரமா நான் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதமா இருக்கு. மேபி ஏன்னா நிறைய பேர் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இது எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. பட் இனிமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படிங்கிறது எங்களோட விஷஸ். நீங்களுமே ஒரு மீடியாக்காக ஒரு புது கான்செப்டை கொடுத்து ஒரு குளங்களை பாதுகாக்கணும்னு கொடுத்தாங்க. அதுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். ஒரு தனி குமி 2.5 மணி நேரம் ப்ராஜெக்ட். நீங்களும் புதுசாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு நேரத்தை ஒதுக்கி கண்டிப்பாக பண்ணித்தர்றேன். யார் கேட்டாலும் அதுக்கான குமியை நாம் வந்து பண்ணித்தரலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் செலவு பண்ணி இவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து என்னென்ன சொல்லணும்னு நினச்சிங்களோ இல்லை என்னென்னலாம் இத்தனை நாள் வந்து என்னால் இதை வெளிப்படுத்த முடியல அப்படிங்கிறதோ எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ இது வந்து நிஜமாக நிறையா பேர்த்துக்கு, ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு வில்லேஜில் இருந்தாலும் சரி, அவங்க ஈவன் யூஎஸ்லேயோ இல்லை யூகேல இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். இது வந்து எல்லாருமே பார்க்குறவங்கெல்லாம் வந்து ஓ சரி, இப்போ நமக்கு வந்துட்டு இருந்த நவீனனா வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு சொல்லி தந்துட்டு ஓகே போகிறதில்ல, டாட்டா சொல்லிட்டு போகிறதில்ல, அவர் இத்தனையும் பண்ணிட்டு தான் வந்தார் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி வந்து WTL இது பண்ணதுக்கு. அண்டு நீங்கள் எப்படி வந்து அதை ஏற்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரி எல்லா விஷயமுமே ரொம்ப ஸ்மூத்தாக என்ன நீங்கள் இது பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப வந்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம். எனக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் உங்களுடைய டீமுக்கும் WTL கண்டிப்பாக நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த மாதிரியான சேனல்ஸை பாருங்கள். இந்த சேனலில் இருக்கக்கூடிய ஆழத்தன்மை, அதாவது நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுட்டேன்னு நினைக்கலாம், அப்படி இல்லை. இதில் மிகப்பெரிய ஆழம் இருக்குது. ஒவ்வொரு இன்டர்வியூஸும் வந்து வெரி ஸ்ட்ராங் இன்டர்வியூஸ். ஸோ கீப் இட் தட். அது உங்களுக்கு வந்து பல இடத்துல சரிவுகள் நீங்கள் இப்படி பண்ணியிருந்தா கூட இப்படி போயிருக்கலாம் அப்படின்னு கூட வரலாம். பட் ஆனால் இந்த ஆழத்தன்மையோடு கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ் பல காலத்துக்கு நிற்கும். ஆகையினால ஆல் தி பெஸ்ட் WTL சேனலுக்கு. தேங்க்யூ. நன்றி. தேங்க்ஸ் அலாட். நன்றி நன்றி.